Okay, teacher. ஆமா. Sir, start பண்ணலாமா sir? Hello, sir. ஒரு நிமிஷம் கஸ்தூரி வந்துட்டோம். Okay, sir. சரி, ஜெயபக்தி நம்ம ஸ்கூல்ல யார் உருஸ் பண்றா? சார் குயிலா சார்? குயிலா சார்? குயிலா. நான் தான் சார். அந்த எஸ்எம்எஸ்ல எதுவும் வந்துச்சுங்களா உங்களுக்கு? எஸ்எம்எஸ் அந்த ஆன்லைனோட இதெல்லாம் வந்துச்சு பகன்லாம்? இல்ல சார், எதுவுமே வரல. சரி, அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகே ஓகே சார். மேகா வந்துட்டாங்க வச்சு. தெரியல சார், நான் ப்ரெசன்டேஷன்ல இருக்கேன் சார். ஓகே ஓகே ஓகே. இல்லை ஒன்று ஒரு நிமிஷம் மேகா வந்துட்டோம். ஓகே சார். மெகா வந்துட்டீங்களா? மெகா வந்துட்டாங்களா? இன்னும் வரலங்க சார் அவங்க. இல்ல டீச்சர்ஸ் அப்புறம் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கும். இந்த PDPR நீங்கள் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆனாக செஞ்சு பார்க்கணும் லாகின் பண்ணி. ஸோ ஸ்டாண்ட் பை இருங்க. ஓகே சார், மெகா வந்துட்டாங்க இருக்கு. Okey, saya start பண்ணுறேன். ஓகே. Okey, selamat petang diucapkan kepada guru besar, barisan penolong kanan, guru-guru sekalian. Okey, dah Tamil ni பேசிடுறேன். Selamat datang ya ke taklimat libat urus SPDPR. Mula-mula saya kena minta maaf ஏன்னா இது வந்து ரொம்ப அவசரமா போடப்பட்டது. ஏன்னா இன்னைக்கு காலையில தான் நாங்க இந்த மீட்டிங் போனோம். saya bersama penolong kanan pentadbiran dan Cikgu Jaya selaku guru delima. ஸோ இன்னைக்கு காலையில தான் இது கொடுத்தாங்க. ஸோ இது இன்னைக்கு நம்ம டஃப்தார் பண்ணிடணும். ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம அதில் ஈஸி பண்ண டெஸ்ட் ரன்ல ஓடும் 2 நாளைக்கு. அஃபிஷியலாக நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து நம்ம இந்த சிஸ்டம் தான் பாய்க்க போகிறோம். இந்த சிஸ்டம் என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கேளுங்க. Okey, pada mulanya saya akan kenalkan apa tu SPDPR, lepas tu cara log masuk, lepas tu siapa admin sekolah, and then urus kelas, urus guru ni tak perlu ya. Lepas tu saya terus akan pergi ke pelaporan PDPR ya. Okey, mula-mula kenali apa itu sekejap ya. Saya kena admit. Okey. Kenali apa itu SPDPR. Ini terma baru Okey, apa tu SPDPR? Ialah sistem pelaporan pengajaran dan pembelajaran di rumah. Okey,
இது வந்து ஒரு சிஸ்டமா இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னே நம்ம கூகுள் ஃபார்ம்ல தான் ஈஸி பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து அடுத்த வாரத்துலேருந்து இல்லை, அந்த கூகுள் ஃபார்ம் பிபிடியோட வந்து இல்லை. ஸோ இனிமே எல்லாமே இந்த சிஸ்டம் தான். இந்த சிஸ்டம் வந்து ஹேங் ஆகாது, ஒன்றும் ஆகாது. ஏன்னா கலி மாசு வந்து 27,000 pengguna வந்து லாகின் பண்ணலாமா. ஸோ இது ஹேங் ஆயிடுச்சு அப்படின்ற நம்ம யாரும் சொல்ல முடியாது. இந்த எப்படி லாக் மாசம் அப்புறம் வந்து நம்ம ப்ராக்டிக்கலா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முதல்ல கவனிச்சுங்க, அந்த யூசர் நேம் வந்து எப்போதுமே உங்க ஐசி நம்பர், அந்த பாஸ்வேர்ட் முதல்ல நுழையிறப்ப உங்களோட 6 டிஜிட் அஹேர் போடுவீங்க, அப்புறம் வந்து மாத்திரணும். அது நம்ம அதை தான் சொல்றேன்னு நம்ம ப்ராக்டிக்கலா அதை செய்ய போறோம். ஓகே, லாக் மாசோ இதெல்லாம் வந்து பிரதம கலி இப்படிதான் இருக்கும். அந்த இன்டர்ஃபேஸ் முதல் லாக் மாசோ பண்ண பிறகு இப்படிதான் இருக்க போகுது. ஸோ நீங்க வந்து உங்க ஐசி நம்பர் தான் இங்க போடுவீங்க. தென் யோர் லாஸ்ட் டிஜிட் 6 டிஜிட் வந்து இங்க வரும். அண்ட் selalu ada kod keselamatan. அந்த என்ன கோட் keselamatan கொடுத்துருக்காங்களோ அதை போடுங்க ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். அண்ட் தென் masuk. நீங்க masuk பண்ண கையோட இங்க என்ன இருக்கும்னா துக்கா kata laluan வந்துடும். ஓகே, இந்த துக்கா kata laluan வந்து உங்களோட சொந்த kata laluan தான். எப்போது மாதிரி 8 அக்ஸாரா இருக்கணும். அதுல காம்பினேஷன் ஆஃப் நம்பர் அந்த அந்த அக்ஸாராலாம் இருக்கும்ல, அது அந்த காம்பினேஷனா இருக்கணும். ஸோ நீங்க வந்து மறந்துடாதீங்க உங்களோட பாஸ்வேர்ட்டை. ஸோ தயவு செய்து டேக் டவுன் ஒரு டேக் நோட் சம்வேர், எழுதி வச்சுங்க பத்திரமா. அப்படியே மறந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லணும், நான் அதை வந்து ரீசெட் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு மறுபடியும். ஓகே ஓகே, ஞாபகம் வச்சுங்க, ஒரு வாட்டி நீங்க அந்த சைட்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 300 saat கொடுப்பாங்க. அதாவது lebih kurang 5 minit. அதுல வந்து ஆக்டிவா நீங்க வந்து டாட்டா கீஇன் பண்ணலாம். ஓகே, அப்படி லெட்ஸ் சே நீங்க அதை அப்படியே ஐடலா விட்டுட்டீங்கன்னா அது மறுபடியும் உங்களை லாகின் பண்ண சொல்லும். ஸோ நீங்க ஃபாஸ்டா நான் சொல்லல, அந்த ஆன் சைட்ல இருக்கிறப்ப நீங்க அதை உடனே கீஇன் பண்ணிருங்க. கொஞ்ச நேரம் விட்டுட்டு கொஞ்சம் பாதி ஈஸி பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் போயிட்டு வந்தீங்கன்னா அது இருக்காது அந்த டாட்டா. ஸோ அழகா அந்த எல்லாத்தையும் ஈஸி பண்ணி சப்மிட் பண்ணிருங்க, ஒரே டைம்ல சப்மிட் பண்ணிருங்க. Okey, saya akan kenalkan siapa admin sekolah untuk pengurusan SPDPR ni ya. Okey, Guru Besar dan Penolong Kanan Automatik lantikan KPM. Jadi admin untuk SPDPR lantikan KPM. Untuk admin sekolah lantikan sekolah. Okey. Untuk admin saya jadi admin SPDPR di peringkat sekolah ya. Dengan izin Guru Besar. Okay, so hanya 3 orang admin sahaja தான் அந்த ஸ்கூல்ல இருப்பாங்க. ஒன்று Guru Besar, Penolong Kanan dan admin SPDPR iaitu saya. Okay, இந்த urus kelas, daftar kelas semua saya dah buat. Kemas kini pun saya dah buat. Okay, nanti saya akan tunjukkan site tu. Okay, minta perhatian, hanya admin sahaja dibenarkan daftar kelas. Setakat ni saya dah daftarkan kelas, tapi cikgu boleh tapi jangan buat. Okay, nanti kita akan semak sama-sama ya. அந்த கிளாஸ்லாம் சரியா டஃப்டார் பண்ணியிருக்கான்னு செமாக் பண்ணிடுவோம். அப்படி ஏதோ மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க கிட்ட சொல்லுங்க, நான் ஒன்லி டஃப்டார் பண்ணி கொடுத்துட்றேன். ஆனா நீங்க போயிட்டு எதையும் அங்க டஃப்டார் பண்ணாதீங்க, ஏன்னா அங்க ஒரு டஃப்டார் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, jangan daftar ya, kecuali dengan perhatian admin. ஓகே, இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் அப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, இது கூட நான் உங்கள்கிட்ட செஞ்சுட்டேன், அப்புறம் காட்டுறேன் உங்ககிட்ட. இதெல்லாம் மாறிடுச்சு. ஓகே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, urus guru. ஓகே, குரு பாரு வந்தா நம்ம வந்து tarik பண்ணணும். அதெல்லாம் நான் அப்புறம் இது நமக்கு தேவையில்லாதது. அதை நான் சொன்ன மாதிரி reset. Kalau dah lupa ke, dah silap ke apa, bagi tahu saya cepat-cepat, saya akan reset untuk anda. ஓகே, ஓகே, இதுதான் pelaporan PDPR நான் சொல்லிடுறேன். நம்ம இப்போ எப்படி கூகுள் ஃபார்ம்ல செய்யறோமோ அதே மாதிரி தான் அந்த சிஸ்டம்ல இருக்கு. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி, எதுவும் புது விஷயம் எதுவும் அங்க இல்லை. ஓகே, ஞாபகம் வச்சுங்க, guru boleh melapor banyak kali dalam satu hari. நமக்கு எத்தனை செசி இருக்கோ அத்தனை செசி நம்ம வந்து லப்போர் பண்ணலாம் ஒரு நாள்ல. ஆனா ஒரே கிளாஸை வந்து நிறைய வாட்டி லப்போர் பண்ணிடாதீங்க. இப்போ லெட்ஸ் சே இங்கிலீஷ் tahun 4னா ஒரு 2-3 வாட்டி நான் ஒரே நாள்ல லப்போர் பண்ணக்கூடாது, ஒரு வாட்டி தான் லப்போர் பண்ண முடியும். ஓகே, jangan berulang kali, jangan buat berulang kali ya. ஓகே, இந்த borang தான் நீங்க அப்புறம் அதே மாதிரி தான் இருக்கு. நான் அப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன், இதெல்லாம் நம்ம நேரா போனா தான் பார்க்க முடியும். ஓகே, இன்னொன்று perhatian, seperti biasa pelaporan bermula dari pukul 6 pagi hingga 6 petang. Okey, 7 pagi, 7 pagi hingga 6 petang. அந்த ஹரிக்கு வந்து 6 petangோட க்ளோஸ் ஆகுது அந்த டேவோட pelaporan. Let's say நீங்க வந்து 6 petang மேல போட்டீங்கன்னா அது வந்து the next டேவோட ரிப்போர்ட் ஆயிரும். பட் டோன்ட் வரி, நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். இப்போ வந்து யாருக்கெல்லாம் 6 மணிக்கு மேல கிளாஸ் இருக்கோ நீங்க ஆஃப்டர் 6 பண்ணலாம் ஆக்சுவலி.
அதாவது என்னன்னா மறுநாளைக்கு போயிடும். அது வந்து பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. tak kisah, tak apa, as long the pelaporan is done is enough. அந்த pelaporan செஞ்சாலே போதும்ன்றாங்க. ஓகேங்களா? ஸோ 6 o'clock மேல கிளாஸ் வைக்கிறவங்க நீங்க ஆஃப்டர் கிளாஸ் நீங்க ஸ்டில் boleh lapor. ஆனா என்னன்னா அந்த pelaporan வந்து மறுநாள் போயிடும். ஆனா laporan இருக்கும், அதுதான் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ jangan don't worry. ஓகே, அந்த டேவோட டாட்டா வந்து அந்த 10 o'clock மார்னிங்கே ஜேர்னல் பண்ணிடுவோம். அந்த மொத நாளோட டாட்டா வந்து ஜேர்னல் பண்ணிடுவோம். ஸோ நம்ம போய் அங்கே கச்சாவ் பண்ண முடியாது. ஸோ நீங்க லெட்ஸ் சே மறந்துட்டீங்க, அந்த அன்னைக்கு மறந்துட்டோம். ஏன்னா போன வாரம் பிடிபிஆர் 2 வாரமா 3 வாரமா நான் பார்க்குறேன் சிச்சேர் நடக்குது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்மார்ட்டா மறுநாள் லாப்போர் பண்ணிடுங்க. இட்ஸ் நாட் அ மேட்டர், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், டோன்ட் வரி. ஓகே, இப்போ லெட்ஸ் சே நான் எனக்கு இங்கிலீஷ் நான் டஃப்தார் பண்ணல, மறந்துட்டேன், 6 மணிக்கு மேல ஆச்சு, ஐ ஜஸ்ட் ரியலைஸ்னா மறுநாள் அந்த நைட் கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா மறுநாள் காலையில பண்ணிடுங்க. அப்படியே விட்டுட்டாலும் 3 hari ke belakang முடியுமா, 3 days பேக் டேட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்க வந்து மறுபடியும் டஃப்தார் பண்ணலாம். ஆனா என்னன்னா அந்த pengisian டாட்டா வந்து அந்த டேல போய் விழுந்துரும். ஆனா உங்களோட pelaksanaan PDPR வந்து அந்த பழைய டேட்டா இருக்கும். ஸோ டோன்ட் வரி, நான் ஒரு 2 நாள் ஆச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல, சீக்கிரம் நீங்க டஃப்தார் பண்ணீங்க, லாப்போர் பண்ணிடுங்க உடனே. ஓகேயா, இதுதான் அதோட கேலண்டர் மாதிரி. அதாவது 7 pagiலேருந்து எவ்ரிடே, இட்ஸ் ஆக்சுவலி 24/7 சொல்லுவாங்க, எவ்ரிடே ஓப்பன். ஓகே, எவ்ரிடே ஓப்பன். என்னன்னா அந்த டைம்குள்ள பண்ணாதான் அந்த டேல வந்து விழுவோம். ஸோ 7 to 6 PM அந்த டேல போட்டிங்கன்னா அந்த டேல வந்து விழுந்துரும், இல்லைன்னா மறுநாள் போயிடும். ஓகே, அவ்வளோதான் வித்தியாசம். ஈவன் சுத்தி உமுமா இருந்தா கூட நீங்க டஃப்தா பண்ணலாம், ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து 24/7, இட்ஸ் லைக் 24 hours for 7 days in a week. ஓகேயா, இது நான் சொன்ன மாதிரி பேக் டேட் பண்ணலாம் 3 hari. இப்போ லட்சி ராபுனா நான் இஸ்னேனோட கூட நான் லாப்போர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. எஸ்லாம் ஏன்னா இப்போ நாங்கள் கனெக்ட் பண்றது வீக்லி பேஸ் ரிப்போர்ட் தான் நாங்கள் பார்ப்போம். ஒரு 5 daysல எத்தனை ரிப்போர்ட் வந்திருக்குன்னு தான் பார்ப்போம், ஒரு நாள்ல பார்க்க மாட்டோம். ஓகே, தாரி பிடிப்பா இதெல்லாம் அப்புறம் இருக்கும், சிஸ்டம்ல இருக்கும், டோன்ட் வரி. நான் சொன்ன மாதிரி selepas pukul 6 pastikan cikgu pilih tarikh yang betul. Okay, இது வந்து semakan untuk admin lah. ஓகே, நீங்க கூட இதெல்லாம் அட்மினோட வேலை. ஸோ இது நான் உங்கள்கிட்ட காட்டல. அனாலிசிஸ் இது வந்து admin. இது யார் திறக்க முடியும்னா guru besar penolongan 1 dengan saya. Kami boleh membuat analisis mengikut guru பண்ணலாம், mengikut mata pelajaran, mengikut hari. Okay, நாங்க இதெல்லாம் செய்யலாம். Okay, perhatian tarikh pengisian pelaporan adalah இது. ஓகே, அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து adminோட வேலை. ஓகே, அனாலிசிஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா அனாலிசிஸ் வந்து அட்மின் செக் பண்ணுவாங்க, அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் இதுல. ஓகே, அண்ட் ஒன் மோர், நிறைய குரு என் தீட லப்போர் கூட அங்க வந்து லப்போரன்ல வந்துடும். ஸோ மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, அதாவது எல்லா அனாலிசிஸும் வந்துடும். என்ன லப்போர் பண்ணியிருக்கீங்க, யார் லப்போர் பண்ணல, யார் லப்போர் பண்ணியிருக்காங்க, என்ன சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் மிஸ் வந்து எல்லாமே அனாலிசிஸ் இந்த சிஸ்டம்ல வந்துடும். இது வந்து ஹோல் மலேசியாவோட இந்த சிஸ்டம். ஏன்னா ஆரம்பத்துல ரென்டிஸ் வச்சாங்க, 5 states ரென்டிஸ் வச்சு பர்ஜாய சொல்லி தான் இப்போ ஹோல் மலேசியா, இந்த அடுத்த வாரத்துலேருந்து ஹோல் மலேசியா இந்த சிஸ்டம் குணப்பகாய் பண்ண போறாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே தான் நான் சொல்றேன். jangan jadi guru cicir. நான் சொன்ன மாதிரி மறந்துட்டா கூட you still can report, don't worry. Okay, pemantauan harian guru melapor ada berdasarkan jadual waktu. Okay, HM அப்படி கூட செய்யலாம். இந்த டேல உள்ள ஜடுவால் வச்சு கூட HM வந்து அனாலிசிஸ் பார்க்கலாம். இப்போ இந்த அன்னைக்கு ஆக்சுவலி டுடே வந்து PG சயின்ஸ் அண்ட் BM, ஸோ இதெல்லாம் லப்போர் பண்ணியிருக்காங்களான்னு கூட HM செக் பண்ணலாம். அப்படியே அந்த லெட்ஸ் சே சயின்ஸ் அந்த அன்னைக்கு லப்போர் பண்ணலன்னா கூட மறுநாள் லப்போர் பண்ணியிருக்காங்களா கூட HM அட்மின் வந்து செக் பண்ணலாம். ஸோ ஒரு வாரம் ரிப்போர்ட் எங்களுக்கு வந்து அந்த பியோர் டாட்டா கிடைக்கும். இப்ப எப்படி செய்யறோமோ அதே மாதிரிதான் கிடைக்க போகுது. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு அந்த சிஸ்டம் காட்டுறேன். ஓகே, இதுதான் அந்த சிஸ்டம். நீங்க அந்த சிஸ்டம் உள்ள போவாதீங்க, நான் சொல்றேன் அப்புறம் போலாம். ஓகே, அதோட வெப்சைட் வந்து நான் அப்புறம் கொடுக்குறேன், spselangor.moe.gov.my. ஓகே, இதுதான். நீங்க முதல்ல போனோன்னு லாகின் பண்ணுவீங்க. ஓகே, நான் லாகின் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்க போகுதுன்னு. கோட் keselamatan எப்போதுமே ஓகே, எப்போதும் இந்த கோட் keselamatan போடணும், இல்லைன்னா நீங்க உள்ள நுழைய முடியாது. ஓகே, ஞாபகம் வச்சுங்க, ஐசி நம்பர், ஃபுல் நம்பர். நீங்க முதல்ல பாஸ்வேர்ட் போடுறப்ப இந்த பின்னால 6 digits போடுவீங்க. ஓகே,
அப்புறம் தான் உள்ள போய் மாத்துவீங்க. இப்போ நான் உள்ள பூந்துட்டனால எனக்கு அது வராது. ஓகே, ஸோ மாசோ பண்ணிடுவேன். இப்படிதான் இருக்க போது. வெயிட்டா, ஓகே, இப்படிதான் இருக்கும். ஃபோன்ல கூட நீங்க ட்ரை பண்ணலாம், நோ ப்ராப்ளமா. லேப்டாப்ல தான் செய்யணும்னு இல்லை. ஸோ இந்த மெனு தாமா நுழைஞ்சோன்னே இப்போ எனக்கு அந்த பாப்பா வரல, துக்கா கத்தல் அல்வான். நீங்க முதல்ல போறப்ப உங்களுக்கு அந்த பாப்பா வரும், துக்கா கத்தல் அல்வான்னு. ஸோ நீங்க மாத்திடுங்க, மாத்தி தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இங்க போவீங்க, மற்ற மாதிரி நீங்க இங்க போவீங்க, சிஸ்டம் பலாபோரன் PDPR இங்க கிளிக் பண்ணுவீங்க. ஓகே, இங்க கிளிக் பண்ணி இங்க தான் உங்களோட பலாபோரன். இங்க பாத்தீங்கன்னா டஃப்தார்ல இருக்கணும், இங்க தான் உங்க பலாபோரன் PDPR ஹரியான் இருக்கும். எப்போது மாதிரியே தான், எப்போது மாதிரி நம்ம செய்யற மாதிரி தான் இருக்கு. விலங்கன் முறை, கயடா, அதெல்லாம் எப்போது மாதிரி தான் இருக்கு. ஓகே, சிஸ்டம். ஓகே, நான் இப்போ ஒண்ணு மட்டும் செக் பண்ணிக்கிறேன் டீச்சர்ஸ் கிட்ட. நான் டஃப்தார் பண்ணிட்டேன். இப்போ எப்படி எங்க டஃப்தார் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இக்கோ கிளாஸ் பை கிளாஸ். ஓகே, ஸோ என்ன இந்த பாடம் பிரியுதுன்னு என்ன நம்ம அதை மேகா டீச்சர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நான் பிரித்தேன். இப்போ பெமுலிஹான் மட்டும்தான் கிளாஸ் பிரியுது. பெமுலிஹான் அண்ட் மாரல் அண்ட் பிரேக்கா இஸ்லாம் மட்டும்தான் பிரியுது பாடம். ஸோ இதுக்கு மட்டும் தனி கிளாஸ் மாதிரி நான் ஊஜூட் பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து நான் ஊஜூட் பண்ணலன்னா அந்த பிலாங்கன் மூரேட் வந்து வேற மாதிரி காட்டும். இப்போ லெட்ஸே அங்கே example like moral class tahun 5 ikut APDM 28, ஆனா moral வந்து 27 தான். ஸோ இப்போ சார் போயிட்டு அங்கே 28 போட முடியாது. ஸோ 27ல தான் ஒரு கிளாஸ் எவ்வளோ பிள்ளைங்க வந்தாங்கன்னு போட முடியும். ஸோ ஒரு பையனை வந்து நான் எடுத்துட்டு நான் இஸ்லாமுக்கு நான் போட்டுருந்தோம். இப்போ நான் அது மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கிளாஸ் எல்லாம் வந்து நீங்க அங்க டாட்டா என்ட்ரி செய்யறப்ப உங்களுக்கு இந்த கிளாஸ் வரும். ஸோ நீங்க கரெக்டா எனக்கு சொல்லிடுங்க. ஓகே, முதல்ல வந்து நான் ப்ராஸ்கோலால செக் பண்ணிடுறேன். ஓகே, டீச்சர்ஸ் ஏதாவது இருந்தா எனக்கு பஸ் பண்ணுங்க நடுவுல. ஓகே, ப்ராஸ்கோலா 5 வைடூரியம் 25 கரெக்டா இருக்கும். நான் கேட்டுட்டேன் மகேஷ் கிட்ட. பிருந்தா கிளாஸ் 6 மாணிக்கம் 25. ஸோ ப்ராஸ்கோலா ஆப்ஷன் போறப்ப 5 வைடூரியம் 6 மாணிக்கம் தான் இருக்கும். பிரோ அண்ட் மகேஷ் டெக்னோடா. ஸோ நீங்க ஜஸ்ட் சூஸ் யோர் கிளாஸ், அப்புறம் நீங்க டஃப்தார் பண்ணிடுவீங்க. ஓகே, and then tahun 1 இந்த வாட்டி tahun 1 வந்து 2 பிரியுது. மிந்தி வந்து போன வாட்டி வந்து 1 நீங்க கூகுள் ஃபார்ம்ல லப்போ பண்ணீங்க, ஆனா இந்த வாட்டி முடியாது. ஸோ யூ ஹேவ் டு டூ செப்பரேட் laporan for both classes. ஓகே, 1 பதுமராகம் 20, பவளம் 20. ஸோ தனித்தனியா இருக்குது. ஓகே, இப்போ லெட்ஸ் சே நீங்க சயின்ஸ் கிளாஸ் நடத்துறீங்கன்னா 2 கிளாஸ் நீங்க 2 கிளாஸ் தனியா தான் லப்போர் பண்ணி ஆகணும். ஒரே கூகுள் ஃபார்ம்ல இப்போ முடியாது. இது கூகுள் ஃபார்ம்ல இது சிஸ்டம் ஆயிடுச்சு இப்போ. ஓகே, ஸோ pemulihan no pemulihan in கிளாஸ் பதுமராகமும் பவுலத்திலையும் பிள்ளைங்க பிரிய மாட்டாங்க. 20 தான் இருப்பாங்க. கரெக்ட்? மெகா டீச்சர் அண்ட் ஜெகா டீச்சர், மெகலி டீச்சர். Yes. கரெக்ட். ஓகே, ஸோ நோ பிரிஞ்சுத. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வைரம்ல பிரியுறாங்க பிள்ளைங்க. வைரம்ல என்னன்னா டுவோ வைரம் விலங்கன் பாத்துக்குங்க. செக் 33 கிட்ஸ் இருக்காங்க. ஓகே, எஸ் எஸ் கரெக்ட். பட் இந்த வைரம் 33 வந்து இந்த 100% சப்ஜெக்ட், அதாவது எதுனா பிஎம் தவிர எல்லாமே 33 பிள்ளைங்க ஹார்டியர் பண்ற கிளாஸ் தான் டுவோ வைரம் போவாங்க. லைக் சனி, இங்கிலீஷ், மியூசிக் இதெல்லாம். அதுக்கு pemulihan BM மட்டும் தான் பிள்ளைங்க பிரியுறாங்க டவுன் டூவாக்கு. ரைட்? சோ 12 பிள்ளைங்க தான் இங்க வந்து நாகேன் வந்து லப்போர் பண்ணுவாரு. சோ நாகேன் வந்து டஃப்தார் பண்றப்ப pemulihan ஹாஸ் சூஸ் பண்ணிட்டு அவர் வந்து BM டோப்ளஸ் பிள்ளைங்கள எத்தனை பிள்ளைங்க வந்தாங்கன்னு போடுவாங்க. ஓகே, சோ BM சொல்லி கொடுக்குற டீச்சர் நீங்க வந்து கஸ்தூரி டீச்சர் வந்து எங்க போவாங்கன்னா பிரடானால டஃப்தார் பண்ணுவீங்க. கஸ்தூரி டீச்சர் உங்களுக்கு டோப்ளோ சத்து முறை. டீச்சர் டூப்ளோ இல்ல டீச்சர், எனக்கு டூப்ளோ தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நாகின் தான் 13. நாகின் 12ன்னாரு என்கிட்ட. ஆக்சுவலி சொல்றேன் என்ன விஷயம். இல்லைங்க, அவருக்கு தான் 13 வரும் நாகின். நான் இங்கே மாத்திடுறேன் டீச்சர், பிரச்சனை இல்லை. ஓகே, உங்களுக்கு வந்து டோப்ளோவா? அப்பதான் டீச்சர் நான் வந்து இந்த 20 பிள்ளைங்க தான் நான் வந்து சிஸ்டம்ல கீன் பண்ணுவேன். ஆமா ஆமா டீச்சர். மத்த பாடம் வந்து 33 தான், மத்த எலெக்டிவ் பாடம். ஆமா டீச்சர். யா டீச்சர். என்னதுங்க நான் இது நாகின் yours is 13 நாகின். டீச்சர் அப்ப நான் பேசுறேன், நீங்க முடிங்க.
அப்புறம் சொல்றேன் என்ன விஷயம் உங்கள்கிட்ட. ஓகே சரி, ஓகே ஓகே. ஸோ அப்பனா கஸ்தூரி டீச்சர் நீங்க மட்டும்தான் இந்த 20 பிள்ளைங்களுக்கு டஃப்தார் பண்ணுவீங்க பிஎம்க்கு பிரதானால. மத்த உங்களோட சென்னி பாடம் எல்லாம் வந்து திகா நீ டுவோ வைரம்ல டீச்சர் உங்க மைக் நினைக்கிறேன். டுவோ வைரம்ல 33 பிள்ளைங்களுக்கு நீங்க டஃப்தார் பண்ணுவீங்க டீச்சர். அங்க ஆப்ஷன் சூஸ் பண்றப்பே வந்துரும் பொமுலேஹானா என்னன்னு. ஸோ நீங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஸோ டோன்ட் வரி. ஸோ இங்க கிளாஸ் tahun 2க்கு பிரியுது. ஓகே, இப்போ tahun 3 பார்த்தோம்னா tahun 3 26 murid ஃபுல் கிளாஸ் இருக்குது. இது வந்து 100% வர பிள்ளைங்க இந்த பாடத்துக்கு 26 இருப்பாங்க. இங்க வந்து நான் 5ஆ பிரியுது திகா நீலாம்ல. எப்படி பிரியுதுன்னா மாரலுக்கு 25 பேரு, இஸ்லாமுக்கு ஒரு பையன். சரசிச்சா ஐ திங்க் கரெக்டா 25 இங்க வந்து சத்து. ஸோ மாரல் யார் டீச் பண்றீங்கன்னா இந்த 25க்கு தான் நீங்க டஃப்தார் பண்ணுவீங்க, 26க்கு இல்ல. அண்ட் ஒன் மோர் பிஎம் tahun 3 பிஎம் பெமுலேஹான்ல 10 பேரு. ஓகே, இங்க வந்து cikgu tas செய்வாங்க. மேகா டீச்சர் வந்து பர்டானா tahun 3 பர்டானா 16 muridக்கு செய்வாங்க. ஸோ இங்க tahun 3 வந்து 5 கேட்டகரியா பிரியுது. ஏன்னா வந்து டிஃபரெண்ட் டீச்சர்ஸ் ஜடுவல்ல இருக்கிறதுனால. ஓகே, and then tahun 4 no problem at all. எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எல்லாம் 100%. ஆமா தானே புனிஸ் டீச்சர் ப்ளீஸ்? ஸோ இங்க பொமுலேஹான் எந்த பிள்ளைங்களும் பிரியாதுங்க. ஸோ இங்க வந்து 100% 34 கிட்ஸ் நான் வந்து நம்ம டஃப்தார் பண்ணி தான் ஆகணும். எவ்வளவு பிள்ளைங்க வந்திருக்காங்கன்னு. தேங்க்யூ டீச்சர். அண்ட் year 5 also got அந்த பிரியுது இருக்குது. year 5 வந்து 5 மரகதம் 100% சப்ஜெக்ட்க்கு 28 பிள்ளைங்க போட்டிருக்கேன். அங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இஸ்லாம் அண்ட் தென் மாரல் வந்து 27 பேர். இது வந்து HMோட பாடம். ஸோ அவர் 27 பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அவர் லப்போர் பண்ணுவாரு. ஓகே, இங்க இந்த பாடத்துக்கு பிரியுது மாரல் அண்ட் இஸ்லாம் இருக்கிறனால. ஓகே, மற்ற கிளாஸ் வந்து year 6 நெக்ஸ்ட் வந்து year 6 also சேம் 100% 29 ஸ்டூடெண்ட்ஸ் போற கிளாஸ். அப்புறம் ஒரு அகமா இஸ்லாம் ஒரு பிள்ளை அண்ட் மாரல் 28. ஸோ இதுதான் 19 கிளாஸா நாங்க பிரிச்சுட்டோம் இந்த மாதிரி. ஸோ வேற ஏதாவது கிளாஸ் ஏதோ இந்த மாதிரி டபுளா யாராவது எடுக்கிறது இருக்கா, பிரியிற மாதிரி இருக்குதுன்னா நீங்க என்கிட்ட சொல்லலாம், நான் டஃப்தார் பண்ணிடுவேன். ஆனா நீங்க டஃப்தார் பண்ணிடாதீங்க, இது டஃப்தார் நான் தான் பண்ணணும் அட்மின்னு. ஸோ எனிபடி ஏதாவது அந்த அங்கால ஏதோ ராங் இருந்துச்சுன்னா சொல்லிருங்க. இப்ப நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் தனியா டவுன்லோட் இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணுமா டீச்சர்? முடியாது டீச்சர், நீங்க சொந்தமா டஃப்தார் பண்ண முடியாது டீச்சர். ஏன் டீச்சர், எந்த பிரச்சனை உங்களுக்கு? இப்ப நான் வந்து இப்ப என்ன பாடம்னா இதுலதான் இப்ப நான் வந்து இந்த சிஸ்டம் செய்யணுமா இருந்தா டீச்சர் நான் வந்து நீங்க இந்த சிஸ்டம் செய்ய வேணாம். நான் இந்த கிளாஸ் பிரிச்சது செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டீச்சர்ஸ் கிட்ட, சரியா இருக்குதான்னு செக் பண்றேன் அந்த அங்காலாம். ஏன்னா இப்ப நீங்க அப்புறம் லப்போர் பண்றப்ப இப்ப டுவோ வைரம் இருக்கும், கீழே டுவோ மாரல் சாரி இப்ப 3 எடுத்துட்டோம்னா திக நீலாம் இருக்கும், திக மாரல் இருக்கும், திக பாய் இருக்கும். ஸோ நீங்க வந்து என்ன பாடத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்ப திக நீலாம் மியூசிக்னா திக நீலாம் 26 தான் டஃப்தா பண்ணுவீங்க. இப்ப மாரல்னா இது. ஓகே, மாரலுக்கு மட்டும் தான் பிரிச்சிருக்கோம். ஏன்னா அங்க வந்து 2 டீச்சர்ஸ் இருக்காங்க. மற்ற பாடத்துக்கெல்லாம் ஒரு டீச்சர்ஸ் தான் இருக்கிறோம். பொமுலேஹான் வந்து only for level 1, year 2 and 3. Yeah, sorry. வணக்கம் கல்பனா. சொல்லுங்க பிஜேக்கு வந்து 2 டீச்சர் தான் இருப்பாங்க டீச்சர். ஆனா பிள்ளைங்க பிரிய மாட்டாங்க டீச்சர். பிள்ளைங்க பிரிய மாட்டாங்க. பட் டீச்சர் 2 அது இந்த முறை பாத்தீங்கன்னா சேர்த்து போட்டனால வந்து கிளீன் பண்ணல. கிளீன் பண்ணிருக்கேன். இப்போ இதுல எப்படி போடுவோம் டீச்சர்? இப்ப பிஜே தனியா டீச்சர் ரிப்போர்ட் பண்றாங்க. பிஜே தனியா, பிகே தனியா டீச்சர். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது பிஜே வந்து தனியா. அந்த லிஸ்ட்ல வந்து பிஜேக்கு ஒண்ணா இருந்தது. இதுல வந்து ஒண்ணாதான் இருந்துச்சு. ஆமா 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 கல்பனா டீச்சர், பிஜே வந்து சேர்ந்து இருக்கு. பிஜேக்கு சேர்ந்து இருக்கு. ஆனா நாங்க தனித்தனியா போடுறோம். ஆமா கல்பனா, அந்த இதுல வந்து பிஜேக்கு வருது. இந்த பாடம் மத்த பிளாஜரான்ல டீச்சர். இருங்க, நாங்க சூஸ் பண்ணதான் வரோம், இருங்க பாப்போம். ஓகே, கசியாத்தான்னு தனியா இல்லையா டீச்சர்? அந்த பழசுல இல்ல. இப்ப எப்படி பழசுல இல்ல? ஆமா டீச்சர், இங்க பாருங்க தனியா இருக்குது. ஜஸ்மானி இருக்கு, கசியாத்தான் இருக்கு டீச்சர். தனியா இருக்கு டீச்சர், இருக்குது டீச்சர் தனியா. இதுல இருக்கு டீச்சர், அதுல இல்ல. பழைய இதுல இல்ல,
பழைய கூகுள் ஃபார்ம்ல இல்ல. அப்ப பிரிச்சு அப்ப ஐ மீன் இப்ப 2 டீச்சர்ஸ் இங்க லப்பூர் பண்ணி தான் ஆகணும். பிஜே டீச்சரும் லப்பூர் பண்ணணும், கசியாத்தா டீச்சரும் லப்பூர் பண்ணி ஆகணும். ஓகே டீச்சர். சோ அதனால நான் இப்ப பிரிக்க மாட்டேன் டீச்சர். சரஸ் டீச்சர், இப்போ உங்களோட பிஜே வந்து 26 வரணும், பிகேவும் 26 தான் வரணும் டீச்சர். ஃபஹமா, தேங்க் யூ டீச்சர், தேங்க் யூ. ஓகே, சோ வேற ஏதாவது கேள்வி? இந்த டிஎம்கே ஆர்பிடி இயர் 6 வந்து பார்க்க போனா கிளாஸ்ல வந்து நம்ம வாரத்துல பிரிச்சுக்குவோம், நானும் மேகா டீச்சர். ஆனா இங்க வந்து ஒரு வாரத்துக்கு 100% அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் போகுது டீச்சர். டிஎம்கேயும் போகுது, ஆர்பிடியும் போகுது டீச்சர். ஸோ நம்ம பிள்ளைங்க பிரிக்க வேண்டாம். 100% 29 பிள்ளைக்கும் நம்ம லப்போர் பண்ணிடுவோம் டீச்சர். ஓகே, ஸோ வேற ஏதோ பாடம் பிரியல தானே? பிரிஞ்சிருச்சுன்னா என்ன சொல்லுங்க, நான் டாக்டர் பண்ணிடுறேன். ஆனா எதுவும் சோஃபா இல்லை, என்ன நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளவுதான் வரும். இப்போ மேக்ஸ் கூட தனியா இயர் 1 11 பவுலும் தனியா தான் வரணும். ஒன்னா ஆக்காதீங்க தயவுசெய்து, ஒன்னா ஆக்கிடாதீங்க. ஏன்னா லப்புரன் வந்து குறைஞ்சு போயிடும் அப்புறம். ஓகே, வணக்கம் டீச்சர். இப்போ கூகுள் மீட் நடத்துறதுன்னா எப்படி? இப்போ அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஏவான்னு வந்து சேர்த்து தான் கூகுள் மீட் நடத்துகிறோம். இப்போ கூகுள் மீட் நடத்துறது அந்த ஷர்மிளா வாயில என்ன ஷர்மிளா? வாயில என்ன ஷர்மிளா? ஷர்மிளா சாப்பிட்டுட்டே பேசுறீங்களா? அநியாயம் ஷர்மிளா. உண்மை தெரிஞ்சது சம்பளம். ஓகே, இதுக்கு முன்ன கூகுள் ஃபார்ம்ல இருந்தப்ப ஒன்னா போட்டீங்க பார்த்தேன். 1 ஃபார்முலம் and 1 பன்மராகம் அலோவ் பண்ணாங்க. ஆனா இப்ப வந்து இது சிஸ்டம்னால 2 கிளாஸா பிரிஞ்சிச்சு. சோ நீங்க மீட் நடத்தினோடனே பதுமராகத்துக்கும் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும், பவுலத்துக்கும் ரிப்போர்ட் பண்ணணும். சேம் ரிப்போர்ட். ஆனா கூகுள் மீட் ஒண்ணா நடத்தலாம் தானே? கிளாஸ் போலிங்கா போ கிளாஸ் இந்த ஒன் அப் தான் கபு பண்ணலாம். ஓகே, இப்போ இது சிஸ்டம்னால கொஞ்சம் லப்பர் பண்றப்ப தனித்தனியா பண்ணி ஆகணும் நம்ம. ஏன்னா இது வந்து இன் டீட்டெயிலா அந்த லப்புரன் வந்துரும். இந்தி கூகுள் ஃபார்மா தான் அவ்வளவு ரொம்ப தெரியும் தான், ஆனா இது கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலா இருக்கு. அதனாலதான் சிஸ்டம் ஆக்கிட்டாங்க ஈஸியா. ஒன் ஹோல் நேஷா they can monitor. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்க, இந்த மாரல் பாடம், இந்த பொமுலிஹான் பாடம் மட்டும்தான் பிரிஞ்சிருக்குது. மற்றவங்க எல்லாம் 100% எல்லா பாடத்துக்கும் போட்டுருந்தோம். ஓகே, நாங்க சொன்ன மாதிரி அட்மினோட ஃபீச்சர்ஸ்ல தான் இதெல்லாம் இருக்கும். அனாலிசிஸ், laporan இதெல்லாம் நாங்க செக் பண்ணலாம். ஓகே, அனாலிசிஸ் யார் யார் அனாலிசிஸ், நிறைய குரு yang tidak lapor கூட வந்துடும். ஓகே, ஸோ தான் சொல்றேன், நீங்க மறந்தா கூட பரவாயில்ல, மறுநாள் போட்டுருங்க. ஓகே, அங்க laporan மிஸ் ஆயிடக்கூடாது. ஓகே, ஓகே ஓகே, வேற என்ன இருக்குது? ஓகே, இப்போ ஓகே, ஒன் மோர் திங். வெயிட், மிஸ் பண்ணிட்டேன் நான் பார்க்குறேன். ஓகே, இந்த ஸ்லைட்கே வரேன். ஓகே, இது வந்து எப்போது மாதிரி தான் இந்த லாகின் பண்ணுவோம் பணத்துல, எப்போது மாதிரி தான் இந்த பாடம். ஓகே, நான் சொந்தோ காமிச்சிடுறேன். நான் ஒரு சொந்தோ லட்சி நான் இன்னைக்கு டஃப்தார் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க போயிட்டு டஃப்தார் போயிட்டு பொலாப்புரன் PDPR ஹரியான் போவீங்க. ஓகே, போயிட்டு உங்களோட பேரெல்லாம் இங்க வந்துடும். ஓகே, உங்க பேரு ஐடி டெலிமா அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஐடி டெலிமா அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் peringkat sekolah rendah சூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் என்ன மத்த pelajaran சூஸ் பண்ணுங்க. ஓகே, bahasa Inggeris. ஓகே, and then இங்க தான் வந்து உங்க கிளாஸ். ஓகே, இப்போ லெட்ஸ் இப்போ பெமுலிஹான் இருந்துச்சுன்னா நான் இப்போ நாகின் சாரும் தஸ்கீராவும் பெமுலிஹான் எடுப்பாங்க. மற்றவங்க யாரும் பெமுலிஹான் போக மாட்டீங்க. மகேஷ் இருந்தா ஒரு சூஸ் பிராஸ்கோலா. ஓகே, சொன்ன மாதிரி பிராஸ்கோலா ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா இங்க 2 தான் இருக்கும், வைடூரியம் மாணிக்கம். ஸோ பிரோ அண்ட் மகேஷ் நீங்க 2ல ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். ஓகேயா, அந்த இதுதான் நம்ம அந்த டஃப்தாரன் செஞ்சது. இப்போ லட்சி நான் இயர் 1 எடுக்கிறேன். இயர் 1 எடுத்தேன்னா இங்க வந்து பதுமராகமும் இருக்கு, பவுலமும் இருக்குது. ஷர்மிளா ஃபஹாமா 2 கிளாஸும் இருக்குது. ஓகே ஓகே, லட்சி நான் இயர் 2 எடுத்தேன்னா பர்டானா BM tahun 2 இதுதான் வந்து கஸ்தூரி டீச்சர். இது உங்களோட BM வந்து நீங்க பர்டானா BM பாய்ப்பீங்க. வைரம் வந்து மற்ற மியூசிக் பாடத்துக்கு வைரம் 2 வைரம் இங்கெல்லாம் போர் பண்ணுவீங்க. ஓகே, ஒரு ஒன்லி கஸ்தூரி டீச்சர் தான் இது டிக் பண்ணுவாங்க, மத்தவங்க எல்லாம் டுவோ வைரம் ஏன்னா நீங்க இப்ப லெட்ஸ் நான் டுவோ பிரடானா எடுத்தேன்னா போட்டு நான் 20 பிள்ளைங்க தான் வருவாங்க. ஓகே, நீங்க 2 வைரம் எடுத்தீங்கன்னா 33 APDM ஓட லிஸ்ட் வந்துடும். ஓகே, லெட்ஸ் நான் இயர் 3 எடுத்தேன்னா இயர் 3னா இங்க வந்து இங்க பாத்தீங்களா இங்க 4 தான் இருக்கு. ஏன்னா pemulihan வந்து அண்டர் pemulihan போயிடும். ஓகே, moral இருக்கு, PAI அதாவது pengajian agama Islam, perdana BM 3 நீளம். ஓகே, இப்போ வந்து moral வந்து அந்த tahun 3 moral டீச்சர் சரசிச்சர் நீங்க தானே? இல்ல நான் இல்ல, ஜெகா டீச்சர்.
ஓகே, ஜெகா டீச்சர் மோரல் எடுத்தாங்கன்னா 25 தான் வரும். ஏன்னா ஒரு மாணவன் வந்து இஸ்லாம். ஓகே, இப்ப தாஸ் வந்து பாய் எடுத்தாங்கன்னா ஒரு பையன் தான். ஓகே, இப்ப பிரதான டீச்சர் நீங்க இல்லையா? ஓகே ஓகே, திகா பிரதான பிஎம் வந்து மேகா டீச்சர் எடுத்தாங்கன்னா 16 பிள்ளைங்க கரெக்டா அங்க வந்துரும். சோ அந்த 16 பிள்ளைங்க தான் லப்பூர் பண்ணணும். ஓகே, ஏன் அது வந்து அந்த அப்ப நான் தமிழுக்கு நீலம் போனோம். நீலம் போயிட்டீங்கன்னா 26 வந்துருவாங்க டீச்சர். ஓகே ஓகே, ஏன் இங்க 26 வருதுன்னா அந்த பிரேக் பண்ணி தான் இங்க வந்து பிலங்கன் மூரேட் அது வந்து உங்களுக்கு ஆட்டோ கல்குலேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, நான் சொந்தோ காட்டுறேன். திகா நீலாம் எடுத்துக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து நான் பஸ் இங்கிலீஷ் நடத்திட்டேன். ஓகே, தாரை வந்து இங்க சூஸ் பண்ணீங்க. நான் சொன்ன மாதிரி பேக் டேட் 3 டேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. 3 நாளுக்கு பின்னால பாருங்க, இன்னைக்கு 7ஆம் தேதினா நான் வந்து 4, 5, 6 நான் நடத்தின பாடம் வந்து ஐ ஸ்டில் கேன் லப்பூர் 3 நாள் பேக் டேட் பண்ணோம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு பேக் டேட் பண்ணாதீங்க. அந்த அன்னைக்கு லப்பூர் பண்ணிருங்க. ஏன்னா ஈஸியா இருக்கும் லப்பூர் செக் பண்றதுக்கு. ஸோ இன்னைக்குள்ள டேட் இன்னைக்கு 7th. ஓகே, டெம்போ மாசா எப்போது மாதிரி தான் நம்ம கூகுள் ஃபார்ம் இந்த 1 jam kurang 1 jam lebih 1 hingga 2. ஓகே, இந்த kurang 1 jam வந்து ஞாபகம் வச்சுங்க. அந்த 30 minit இப்போ மியூசிக் அதெல்லாம் வந்து kurang 1 jam. நம்ம நார்மல் ஜடுவால் படி தான், நம்ம பழைய ஜடுவால் இருக்கும்ல இந்த ஸ்கூல் ஜடுவால், அது கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, 1 jam எந்த பாடம்லாம் 1 jam இருக்கு. ஓகே, இல்லைன்னா வந்து இப்போ PDPR இப்போ போட்ட ஜடுவால் ஆக்சுவலி 1 jam தான் நம்ம எடுக்கணும். lebih 1 jam தான் எடுக்கணும். ஓகே ஓகே, ஒரு jam. ஓகே, 1 hingga 2 jam pendekatan yang diguna. ஓகே, dalam இது எப்போது மாதிரி தான், dalam luar offside வரவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து PKPD-ல இருக்கிறோம். ஸோ யாரும் ஆஃப்சைட்ல டீச் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ dalam talian-னா ஞாபகம் வச்சுங்க. நான் இப்போ சொல்ற மாதிரி ரியல் டைம் நீங்க மீட் பண்ணணும் பிள்ளைங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும். அதுதான் dalam talian. இந்த வாட்ஸ்அப், டெலிகிராம் அதெல்லாம் வந்து அனுப்பினாலும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலும் அது masih luar talian. ஓகே, இதெல்லாம் டீச்சர்ஸ் கிளியர் நினைக்கிறேன். ஓகே, luar talian-னா tanpa ada apa-apa real time face to face இல்லாததான் அப்ப luar talian. ஓகே, இப்ப luar talian நாங்க எடுத்துட்டோம் பாருங்க. ஓகே, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்து ஈஸி பண்ண முடியாது. அதுக்கு முன்ன கூகுள் ஃபார்ம்லாம் வந்து இதெல்லாம் காட்டும், நம்ம 0 போட்டுட்டு இருந்தோம். இப்போ இதெல்லாம் வந்து பிளாங்க் ஆக்கிட்டாங்க. நீங்க luar talian சூஸ் பண்ணனால dalam talian offside எல்லாம் கோசமாயிருச்சு. ஸோ luar talian berapa murid lebih kurang let's say 20 பிள்ளைங்க வந்தாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆட்டோ கால்குலேட் பண்ணிடும் யாரு tidak mengikuti PDPR-னு. ஓகே, ஸோ இது மட்டும் கேர்ஃபுல்லா வச்சுங்க. இங்க வந்து தப்பா ஆக வாய்ப்பு இல்லை, ஏன்னா அங்க டஃப்தார் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நீங்க சம்டைம் லெட்ஸ் சே 200 போட்டீங்கன்னா அங்க நெகட்டிவ் காமிக்கும். அப்படின்னா சிஸ்டம் எரர் வந்துடும். ஓகே, ஸோ பி கேர்ஃபுல் when you key in the figures, the number there. ஓகே, கைடா வந்து எல்லாமே சேம். இப்போ நம்ம இங்க luar talian சூஸ் பண்ணனால எதெல்லாம் dalam talian-ஓ அதெல்லாம் நம்ம என்டர் பண்ண முடியாது. ஈஸியாயிருச்சு, இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆயிருச்சு இந்த சிஸ்டம். ஸோ இங்க சூஸ் பண்ணீங்க என்ன menggunakan modula, project, lain-lain. Okey, lepas tu adakah anda menjalankan PPD? Ya atau tidak. Simpan. Okey, இது சூஸ் பண்ணீங்க. ஏன்னா இங்க 2 இது வரும், tidakனா இது ரெண்டும் blank ஆயிரும். ஓகே ஓகே, நீங்க சிம்பான் பண்ணிடலாம். ஓகே, சிம்பான் பண்ணிட்டு ஓகே, நான் சொந்தோ தான் போட்டேன். இப்போ சிம்பான் பண்ணிட்டு நீங்க போயிட்டு லப்போரான்ல அனாலிசிஸ் தரலாம். ஓகே, அனாலிசிஸ் தரலாம், உங்களுக்கு இங்க வந்துடும் அப்படி. ஆனா இது வந்து அட்மினோட இன்டர்ஃபேஸ், எனக்கு டீச்சரோட இன்டர்ஃபேஸ் தெரியல இது வருதான்னு. ஓகே, இப்போ நான் அது லப்போர் பண்ணனால எனக்கு இப்போ வந்திருக்கு ஒன்று. ஓகே, ஆனா இப்போ இது வந்து அட்மினோட இன்டர்ஃபேஸ்னால வருது, நான் செக் பண்ண முடியுது. பட் டீச்சரோட லாகின் எனக்கு எப்படின்னு தெரியல. ஓகே, நீங்க செஞ்சு பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு மிஸ்டேக் இல்லாம லப்போர் பண்ணிருங்க. ஓகே, ஸோ ஒரு வாட்டி அந்த சைட் போய் பார்ப்போமா, டஃப்தார் பண்ணிடுறீங்களா? ஏன்னா ஒன் மோர் திங், நாளைக்கு ஃப்ரைடேவும் நீங்கள் 2 ஃபார்ம் ஈஸி பண்ணணும். ஐம் சாரி டு சே தட். கூகுள் ஃபார்மும் ஈஸி பண்ணணும் பிபிடியோட, இதுவும் SPDPR-ம் ஈஸி பண்ணணும். இந்த 2 நாள் வந்து இது டெஸ்ட் ரன்ல ஓடுது. ஏன்னா ஃப்ரைடே வந்து மறுபடியும் இன்னொரு மீட்டிங், குரூப் சார் எல்லாம் வந்து மீட்டிங் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டம் வந்து எப்படி இருக்கு, ஓகேயா இருக்கான்னு குரூப் சார்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும், ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ நம்ம தயவு செய்து நாளைக்கு எல்லாம் ஃபுல்லா இதுலயும் ஈஸி பண்ணுங்க. PDPR நார்மலா கூகுள் லிங்க் போடுவாங்க, அதுவும் ஈஸி பண்ணுங்க. அது வந்து அப் டு திஸ் ஃப்ரைடே ஒன்லி. அந்த கூகுள் ஃபார்ம் நான் எப்போதான் அனுப்புவேன், அது வந்து இந்த ஃப்ரைடேவோட முடியுது. அடுத்த வாரம் அஃபிஷியலா SPDPR தான். ஓகே, நான் இனிமே அடுத்த வாரத்திலே உங்களுக்கு இந்த லிங்க் தான், இந்த வெப்சைட் லிங்க் தான் நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஸோ ஈஸி பண்ணிடுங்க. அடுத்த வாரம் கடைசி நினச்சிக்காதீங்க. ஐ திங்க் PDPR முக்கிய நம்ம சம்பவங்க, ஏன்னா சிஸ்டம் உஜூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்மளால சொல்ல முடியாது.
ஓகே, ஸோ ட்ரை பண்ணிப்போம். ஏதாவது கேள்வி இருக்கா? கேட்கலாம். என்ன கிளியரா இருந்துச்சா? டீச்சர் பாஸ்வேர்ட் என்ன டீச்சர்? போட்டுட்டீங்களா அதுக்குள்ள? பாஸ்வேர்ட் என்னது? நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நான் சேட்க்கு வரேன். அந்த வெப்சைட் எல்லாம் பூந்து பாருங்க. அந்த வெப்சைட் நான் அனுப்புறேன். வெயிட்டா cikgu boleh masuk lah, boleh masuk, cuba islango.moi.gov.my எல்லாம் போடுங்க முதல்ல. ப்ளீஸ் ஹேண்ட்ஸ் ஆன். அந்த வெப்சைட் போங்க. நான் chat பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். SPN 9 போட்டிருக்கு. sp.selangor.moi.gov.my correct தானே? SPN 9 MOE.MOE correct lah. ஓகே, அந்த வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஓகே இது வரும். உங்களுக்கு வந்திருக்கா? ஓகேயா? லாகின் பண்ணுங்க. லாகின் உங்களோட ஐசி நம்பர், நோ டேஷ் நத்திங், and then follow by the last 6 digits. last 6 போடுங்க. ஓகே, அதுதான் உங்களோட முதல் லாகின் ஐடி. last 6 digits போடுங்க. போட்டுட்டு கோட்க்கு ஸ்லாமத்தான் போட்டுட்டு masuk பண்ணிருங்க. ஓகே, ஓகேனா ஓகே சொல்லிருங்க. ஏன்னா நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே டெஸ்ட் ரன் பண்ணோம். நாங்க ஆக்சுவலி செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் யார் போட்டுட்டீங்க. கல்பனா, மேல வந்து ஐசி நம்பரா? மேல ஃபுல்லா ஐசி நம்பர், கீழ வந்து பின்னால 6 கடைசி டிஜிட். 6 கடைசி டிஜிட். கடைசி 6 உங்களோட அந்த நகி sorry Katanaka maaf combination ID user dan keterlaluan salah. ஓகே, யானா நீங்க வந்து MOE இதுல இல்ல. உங்களோட இங்க மேல பாத்தீங்கன்னா MOE ஓட இருக்கணும். அந்த அதுல கடிச்சு அதுலயே தான் போயிட்டு இருக்கேன். MOE ல புந்தா போடலாமே, பிரச்சனை இல்ல. டீச்சர் அந்த கத்தலாலுவான் வந்து 4 6 செக் பண்ண சொல்லுங்க டீச்சர். 6 பின்னால 6. இப்ப என்னோட 02 அந்த நெகிரியோட ஆரம்பிங்க. 01 என்னோட ஓகே டீச்சர் உள்ள போய்ட்டேன். ஓகேயா? வேணி மசோ வேணி சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சும்மா டஃப்தார் பண்ணாதீங்க. எனக்கு கோட்க்கு ஸ்லாமத்தான் சாலான்னு காட்டுது டீச்சர். அப்ப நீங்க மறுபடியும் லாகின் பண்ணுங்க டீச்சர். கல்பனா டீச்சர் அது துக்கா கத்தல் பாரு அப்படி வந்திருக்கு. ஓகே டீச்சர், இப்ப நீங்க புது கத்தல் அலுவான் நீங்க வந்து காம்பினேஷன் அக்ஸாரா 8 டிஜிட் அந்த டிஜிட் அதெல்லாம் நம்ம சேர்ந்துருக்குமா அந்த மாதிரி போடுங்க. வெறும் டிஜிட்டோ லெட்டர்ஸ் போடுமா? இல்ல ஒரு அக்ஸாரா இல்ல ஒரு 7 அக்ஸாரா போட்டு ஒரு டிஜிட் அந்த மாதிரி போட்டுருங்களா? இல்ல எனக்கு கிடைக்கவே இல்லையா? வரணும்ல, கண்டிப்பா முடியும்ல. இங்க வரலையா? அப்போ நீங்க MOE ல இல்லன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இப்ப என்னோட மேல பாத்தீங்கன்னா நான் MOE ல இருக்கிறேன் பாருங்க. MOE ல இருந்தா பூர முடியல. ஏன்னா ஓகே ஐ ஷோ யூ. ஏன்னா எல்லா டீச்சரும் தேங்க்யூ வினி. நீங்க பாத்தீங்கன்னா வெயிட்டா kemudahanல பாத்தீங்கன்னா சினாரை குரு அகாடமிக்ல வந்து மேகலி டீச்சர் SP Slangora இருக்கா? spslangor.go. கல்பனா, yes sir. எனக்கு லாகின் பண்ணிட்டீங்களா? சார் நான் உங்களுக்கு பண்ணிட்டேன் சார். உங்க பாஸ்வேர்ட் நான் உங்களுக்கு தனியா அனுப்புறேன் சார். நானும் அடிக்கடி சார் இருங்க, உங்களுக்கு தனியா அனுப்புறேன் சார். சாரி சார். டீச்சர் கத்தலாலுவான் வந்து துக்கார் பண்ணும்போது இப்ப நம்ம எந்த வேணாலும் போட்டுக்கலாம் தானே டீச்சர்? நீங்க போட்டுட்டு டீச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இல்லைன்னா ரீசெட் பண்ணிக்கிட்டே கிடக்கணும். நானு ஒரு துஜோ அக்ஸாரா போட்டுட்டு பின்னால ஏதாவது டிஜி ஏதாவது போட்டுக்கோங்க. ஓகே, மறக்காத மாதிரி போட்டுக்கோங்க. கல்பனா டீச்சர், ஓகே இப்போ கத்தலாலுவான் துக்கார் பண்ணியாச்சுன்னா திரும்ப வந்து அது லாகின் என்ன மொரன் சென்னாங்க ஆன்லைன் காட்டுது. டீச்சர் நீங்க மறுபடியும் லாகின் பண்ணனும் புது கத்தலாலுவான்ல. ஓகே கல்பனா, நான் பர்ஜாய் மசோ பண்ணிட்டேன். ஓகே தேங்க்யூ. மறுபடியும் லாகின் பண்ண சொல்லும் புது கத்தலாலுவான் மசோ பண்ணேன். போட்டேன். ஓகே, சோ நீங்க போயிட்டு யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா எல்லா டீச்சர்ஸும் இங்க இருக்கிறவங்க பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்னாரை குரு அகாடமிக்ல
19 பேரும் இருக்கிறோம். 19 பேரும் இருக்கிறோம். பிரோ also inside. So don't worry. பிரோ புதுசா வந்தவங்க செகுத்தாஸ் கூட இருக்கிறாங்க. எல்லாருமே இருக்கிறோம். செகுத்தாஸும் இருக்கிறாங்க. நல்ல டீச்சரும் இருக்கிறாங்க. ஸோ நீங்க டோன்ட் ஹேவ் டு வரி. இதெல்லாம் ஆக்சுவலி எங்க எடுத்தாங்கன்னா ஆப்ராசிலேருந்து இங்க ஜானா பண்ணிட்டாங்க. நான் டஃப்தார் பண்ணல, இது ஆப்ராசிலேருந்து வந்திருக்கு. sudah berjaya masuk. என்ன டீச்சர் சுடா berjaya? நீங்க laporan போய் சாரி டஃப்தார் போனீங்கன்னா laporan PDPR harian இருக்கும். Sistem pelaporan PDPR இருக்கு. டஃப்தார்ல கீழ laporan PDPR harian இருக்கும். நீங்க வந்துட்டீங்களா மேக்லி டீச்சர்? laporan போயிட்டு சும்மா ஒன்னு ட்ரை பண்ணுங்க. ஆனா டஃப்தார் பண்ணாதீங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலி நீங்க சும்மா டஃப்தார் பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்களோட பாடத்தை டஃப்தார் பண்ணி பாருங்க. நோ ப்ராப்ளம். யூ கேன் டஃப்தார், நோ ப்ராப்ளம். இது ஒரு டெஸ்ட் ரன்ல தான் ஓடிட்டு இருக்கு. டஃப்தார் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. சார் என்னோட அந்த பெர்மாத்தா போட்டிருக்கீங்களா சார்? எங்க சார்? ஆமா சார். அது வந்து அந்த ஐசிக்கு கீழே உள்ளதா? ஆமா சார், ஐசி கீழ பாஸ்வேர்ட் சார். கிடைக்க மாட்டேதா போட்டா? சார் இருங்க, உங்களோட நான் இங்க சார் முடியும் சார். அதுதான் சார் இங்க வந்து உங்க ஐசி நம்பர் போடுங்க சார். மேல இங்க ஃபுல்லா போடுங்க. போட்டுட்டேன். நான் இப்ப கொடுத்தது அங்க போட்டுருங்க சார். அந்த முன்னுக்கு சார் கேபிட்டல்ல வருது பாத்துங்க சார். முன்னுக்கு கேபிட்டல், முன்னுக்கு கேபிட்டல், அப்புறம் அந்த பேரும் நம்பர் இருக்கு பாருங்க சார். ஓகே. டீச்சர் என்னோட berjaya daftar வருது. ஆனா அந்த சைட்ல 74 orang sedang online. அதுக்கு நீங்க மறுபடியும் லாகின் பண்ணுங்க. மறுபடியும் லாகின் பண்ணுங்க. இல்ல கல்பனா, எனக்கும் கிடைக்க மாட்டேங்குது. கல்பனா ஏன் டீச்சர் லாகின் பண்ணுங்க மறுபடியும். என்னோடையும் காம்பினேஷன் ஐடி யூசர் அண்ட் கத்ரால்வன் சலா சில சுப லாகின் காட்டுது. 3 தடவை ட்ரை பண்ணிட்டேமா. என்ன டீச்சர், நான் உங்களோட டெவலப் பண்ணல. நான் பூந்தது என்னோட HM ஓட தான் பூந்துருக்கேன் நானு. மெகா டீச்சர் ஆல்பபெட் வந்து ஒரு பசார் போடுங்க, அப்புறம் 3 ஆல்பபெட் போட்டுட்டு அப்புறம் அங்க போடுங்க. ட்ரை பண்ணுங்க. அததான் ட்ரை பண்ணிட்டீங்க. சொன்னது ட்ரை பண்ணிட்டேமா. டீச்சர் நீங்க MOE ல இருக்கீங்களா இல்ல தரணியோட இதுல இருக்கீங்களா? பாத்துக்குங்க, எப்போதும் மிஸ்டேக் ஆகும் உங்களோட. என்னோட இதுல இருக்கேன். ஷூரா? அப்ப லாகின் பண்ண முடியும் டீச்சர். கல்பனா டீச்சர் ட்ரை பண்ணுங்க டீச்சர். டீச்சர் யார் இது? டீச்சர் நான் வேணி பேசுறேன். டீச்சர் அதுல உள்ள பூந்தோன்னு வந்து அண்டாபுல்லம் டஃப்தார் ஐடி டெலிமா காட்டுது. ஐடி டெலிமா போட்டு கமாசியனை பண்ணிடணும். கரெக்ட். அதுதான் மோஸ்ட் செய்யணும். நீங்க ஐடி டெலிமா போட்டு டஃப்தார் பண்ணிருங்க. ஓகே, டன். தேங்க் யூ. ஓகே கல்பனா, ஐடி டெலிமா போட்டு டஃப்தார் பண்ணிட்டேன். ஓகே, டஃப்தார் பண்ணியாச்சு. அதோட உங்களுக்கு எங்க தெரியுமா வேலை? டஃப்தாருக்கு போங்க, laporan PDPR harian போங்க. அதுதான் உங்க வேலையே. அந்த கீழ பக்கத்துல அங்க மெனு காட்டுறேன் பாருங்க. அங்க laporan PDPR இது வந்துரணும் உங்களுக்கு. வந்துருச்சா டீச்சர்? அப்ப laporan PDPR harian. எஸ். சோ இன்னைக்கு நீங்க உங்க பாடத்தை இங்க டஃப்தார் பண்ணுங்க. உங்களோட சயின்ஸ் இங்க டஃப்தார் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணுங்க முதல்ல. அத கிளிக் பண்ணுங்க. laporan கிளிக் பண்ணுங்க. memang borang laporan PDPR தான் இருக்குது பப்பரான்ல. அதுதான் இப்ப நீங்க உங்களோட பாடத்தை உங்க பேர் வந்துருச்சா? நம்ம குரு வந்துருச்சா? ஆமா பண்ணலாமா? ஐடி வந்துருச்சா சரியா? ஓகே. கல்பனா டீச்சர். ஓகே, கீன் பண்ணிரலாம். டீச்சர் நீங்க வெயிட் சரசிச்சா நீங்க கீன் பண்ணுங்க. ஒண்ணா நீங்க போய் தான் கீன் பண்ணனும் டீச்சர். ஓகே கேவலுக்கு வந்துட்டேன். ஓகே டீச்சர் சொல்லுங்க. நான் என்னோட கீன் பண்ணிருக்கேன் பாருங்க வந்துருச்சானே இன்னைக்கு உள்ளது. ஓகே டீச்சர். கல்பனா டீச்சர் என்னோட கீன் பண்ணிருக்கேன் பாருங்க. யா வெயிட். கல்பனா டீச்சர். யா கல்பனா டீச்சர். சொல்லுங்க. நானே இன்னைக்கு பிகே போட்டதா. பிகே வந்து நான் அது கூகுள் ஃபார்ம் அனுப்பிட்டேன். இப்போ இதுல கீன் பண்ணி நான் சப்மிட் பண்ணட்டுமா? ஓகேவா? சப்மிட் பண்ணுங்க, பிரச்சனை. ஏன்னா இந்த வாரம் டெஸ்ட் ரன்ல தான் ஓடுது இந்த சிஸ்டம். ஓகே, थैंक यू. ஆனா அது மெயின் இந்த வாரம், பிபிடியோட மெயின் இந்த வாரம். அது முடிச்சாச்சு. ஓகே நான் இப்ப பார்த்த வரைக்கும் நான் சப்மிட் பண்ணேன். மகேஷ், பூனேஷ் அண்ட் விக்கி. ஓகே, டஃப்தா பண்ணிட்டீங்க. சோ சரஸ் மத்த பிளஜர் கல்பனா மத்த பிளஜர் வந்து ஆக்டிவிட்டி பிளஜர் வருது. மத்த பிளஜர் வந்துச்சு. நீங்க இங்க ரெண்டு அப்டேட் பண்ணிட்டீங்களா? மத்த பிளஜர் கீழ நிறைய இருக்கு. ஸ்க்ரோல் பண்ணுங்க. இங்க பாருங்க, ஸ்க்ரோல் பண்ணலாம். இல்ல முடிச்சு தாங்கிட்டு வரணுமா? ஆமா, சோறு சாப்பிட்டு தான் தண்ணி குடிக்க முடியும். இல்ல பேர் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஸ்கோலா ரெண்டா?
டவுன் போட்டுட்டு பிலங்கன் முறை வந்து நான் பிலங்கன் முறை நம்ம கிளாஸ் தான் இங்க பிலங்கன் முறை ப்ரிப்பேர் பண்ணி ஆமா ஆமா நீங்க இந்த அப்புறம் சயின்ஸ் இப்போ என்னன்னு சொன்னா லிமோ இருக்கு மத்த பிளேஜர் இல்ல டீச்சர் இல்ல லிமோ இந்த கிளாஸ் சிம்பன் பண்ணிடலாம்னே சிம்பன் பண்ணுங்க டீச்சர் டெஸ்ட் ரன் பண்ணிடுவோம் சிம்பன் பண்ணுங்க இன்னைக்கு எல்லாரும் ஒரு வாட்டி எல்லாம் டஃபர் பண்ணிடுங்க நேத்து நடந்த கிளாஸ் கூட டஃபர் பண்ணிடலாம் இன்னைக்கு உங்க பாடம் இல்லைன்னு பரவாயில்ல பட் நீங்க நேத்து உள்ள கிளாஸ் இல்ல மண்டே உள்ள கிளாஸ் கூட டஃபர் பண்ணிடுங்க ஓகே சோ நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அடுத்து சார் பாருங்க நான் அனுப்பிட்டேன் சார் ஓகே சார் உங்களோட பாஸ் ஆச்சா ஓகே சார் லுலுஸ் அனுப்பியாச்சு நானும் அனுப்பிட்டேன் ஓகே கல்பனா டீச்சர் இந்த டலியன் வந்து கீன் பண்றப்ப என்னன்னா இப்ப லெட்ஸ் 15 பேர் தான் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் 15 பேர் பிறகு ஆட்டோமேட்டிக்கா பாருங்க அது 11 பேர் வந்து சீட்டா பண்ணி PDPR ஏன்னா மொத ஜும்லால நம்ம போட்டோம்ல டீச்சர் அஃப்தார் பண்ணப்ப அதே மைனஸ் பண்ணிக்குது ஆனா வந்து நம்ம கூகுள் ஃபார்ம் ஈஸி பண்றப்ப இது வந்து லுவார் தலையால வந்து சம்டைம் வந்து என்ன வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க சில பிள்ளைங்க ஓகே டீச்சர் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க நீங்க போய் கபுங்கான்ல போட்டுருங்க கபுங்கான் சூஸ் பண்ணிருங்க பண்டகத்தன் வந்து கபுங்கான் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சைட் திறக்கும் பாருங்க ஓகே ஓகே டீச்சர் நான் டெஸ்டர் பண்ணிட்டேன் இன்னைக்குள்ள பாடம் செக் பண்ணுங்க டீச்சர் ஓகே ஓகே டீச்சர் கல்பனா டீச்சர் நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த செக் பண்றது அது உங்களுக்கு தான் வருது உங்களுக்கு வரல வரல ஓகே டீச்சர் உங்களுக்கு ஏதோ delete எதுவுமே இல்ல நம்ம அனுப்புனது வந்து நமக்கு வருது டீச்சர் சினாரா குரு லப்போர் PDPR இருக்குல்ல உங்களுக்கு இருக்கா எனக்கு பார்க்க முடியலல்ல இப்ப நான் என்ன அனுப்பணும் எனக்கு இருக்குது அது உங்களுக்கு நீ பாடம் பண்ற ஆப்ஷன் இருக்கா உங்களுக்கு என்ன பாடம் பண்ண முடியும்னு சொன்னாங்க ஓகே ஆமா அந்த சினாரா குரு லப்போர் PDPR தட்டணுமா பாப்பார்னு வரும் அந்த பாப்பார் தட்டினா அந்த திண்டாக்கான்னு ஒண்ணு இருக்குது அந்த அதுதான் ஏன்னா அவங்க சேமா பண்ணி எல்லா குருவும் நீங்க படம் பண்ண கூட பணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க இப்ப லெட்ஸ் நீங்க ராங்கா கீன் பண்ணீங்கன்னா நீங்க போய் படம் பண்ணிக்கலாம் அந்த அன்னைக்கு அந்த 6 மணிக்குள்ள பண்ணிருங்க இல்லன்னா அது ஜெனரேட் பண்ணி விட்டுரும் அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது ஓகே இருக்கு டஸ்ட்பின் இருக்குது சோ இது வரைக்கும் 12 பேர் லூஸ் இருக்கு கல்பனா டீச்சர் இருக்கு நகே நீங்க பொமுலிஹான் நகே உங்களுக்கு இருக்குதானே அந்த ஆப்ஷன் இருக்கு நான் பார்த்தேன் நான் ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்கேன் இன்னைக்கோட எஸ் நீங்க ஒரு வாட்டி பொமுலிஹானும் போட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் இந்த லப்புரன் வந்து அவ்வளவு பந்தீங்கல்ல இந்த வாரம் வந்து இந்த லப்புரன் வந்து நாங்க எடுக்க மாட்டோம் சோ நீங்க டெஸ்ட் ரன் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப பொமுலியா நீங்க போட்டு பாத்துக்கலாம் மாரல் போட்டு பாத்துக்கலாம் பிஎம் போட்டு பாத்துக்கலாம் பிரடானா பொமுலிஹான் போட்டு பாத்துக்கலாம் ஐயா வினி டீச்சர் அந்த நீங்க சொன்னீங்கல்ல நாங்க புனிஸ் டீச்சர் கேட்டாங்களா அதை நான் ட்ரை பண்ணேன் இன்னைக்குள்ள மேத்ஸ் நைட் கிளாஸோட இப்ப போட்டேன் அப்ப தலியான் வந்து 22 போட்டோடனே கபுங்கன் பிலே பண்ண மேல பண்டகத்தன் கபுங்கன் பிலே பண்ணோடனே தலியானும் வருது சிச்சரலுவா தலியானும் இருக்கு அப்புறம் ஓட்டோவா இதா அது ஆட்டோ பண்ணிக்கும் சோ நீங்க லெட்ஸ் கபுங்கன் பண்ணிக்கிட்டீங்கன்னா 2 இது உங்களுக்கு ஆப்ஷன் திறக்கும் லுவார் தலியானும் திறக்கும் டலாம் தலியானும் ஏன்னா வாட்ஸ்அப்லயே பிள்ளைங்க செய்யறாங்க புனிஸ் டீச்சரோட ஜெயா டீச்சரோட நீங்க அந்த மாதிரி கூட கபுங்கன் அந்த பண்டகத்தன்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சோ நாங்க மெயினா என்ன பாக்குறோம்னா நீங்க அந்த லப்புரன் பண்ணிருக்கீங்களா லப்புரன் வந்திருக்குதா அதுதான் மெயின் ஓகே மேக் ஷூர் சொல்லுங்க நகே பாசம்லயோ பொமுலிஹான்ல வந்து பிலங்கன் முறை திகாப்ளத்திகான்னு இருக்கு அது வந்து நீங்க பர்டானா பொமுலிஹான் இங்க ஆப்ஷன் பொமுலிஹான் எடுங்க இந்த பிளப்புரன்ல நிறைய இங்க தாகூன் இருக்குல்ல சாரி தாகூன் இருக்குல்ல அங்க பொமுலிஹான் எடுங்க இங்க பொமுலிஹான் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும் ஓகே ஓகே இன்னொன்னு என்னன்னா நான் சொல்றேன் அந்த அனாலிசா படி நாங்க வந்து பார்த்தாங்க ஒரு கணக்கு இருக்குது எத்தனை டீச்சர்ஸ் லப்போர் பண்றாங்க பெர்சன்டேஜ் எப்போதும் மாதிரிதான் செய்யற மாதிரிதான் வரும் சோ நீங்க எப்போதும் jangan ketinggalan lah daripada pelaporan ni. Ya, check பண்ணிட்டா? இன்னொன்னு கைரா PDPRல இருந்து எதுவும் எடுக்க முடியல டிசைட் எடுக்க முடியாதா? முடியும்ல. நீங்க ஒண்ணா அப்படியே போடும். பிரிண்ட் கார்ட்ல இருந்து இப்படியே போடும். இப்படியே போடும். ஓகேயா? வரும். கண்டிப்பா வரும். இது ஒண்ணும் செக் பண்ணுங்க நான் அனுப்பிட்டேன். என்னோட செக் பண்ணுங்க. ஓகே. சாரஸ் டீச்சர்
ஓகே இருக்கு டீச்சர். லுலுஸ். ஓகே, இப்போ நீங்க அந்த இது படி பார்த்தோம்னா ரவி சார் மாரல் சூஸ் பண்ணியிருக்காரு. மாரல் luar talian 25. ஓகே, என்னால இந்த இது பண்ண முடியல. டீச்சர் யா யாலா யா. இது இன்ஃபோ தான். இப்ப அந்த இதுல வந்து PDP secara dalam talian menggunakan platform delima selain delima year தட்டுனோம்னா அதுல லைன் கீழே பீலே பண்ணாக்கா இந்த பக்கத்து வந்து ஜிக்க லைன்ல வந்து 4 கைடா காட்டுது. கிளிப் கிளாஸ் ரூம் இன்குயரி பண்ணுவான் அதெல்லாம் நீங்க தான் மாஸ்டரே அதான் இருக்குது அந்த மாதிரி. அதுல கூகுள் ஃபார்ம்ல இல்ல தானே? இல்ல அது நான் இப்போ ஒண்ணு மாத்தி பீலே பண்ணி பாக்குறேன். கேன் ட்ரை பண்ணுங்க, டெஸ்ட் ரன். அதுல வேற அதான் வேற எங்க வேணி அது அந்த டஃப்தார்ல கைடா PDPDR கைடால அதுல போயிட்டு இப்ப லெட்ஸ் சே நம்ம வந்து PDP secara dalam talian menggunakan platform selain delima வந்து year தட்டினா இதெல்லாம் திறக்குது. இதெல்லாம் வருது. அப்ப year திடா ரெண்டுக்குமே இருக்கு. அந்த yearல போயிட்டு கீழே வந்து கைடா PDPDR yang digunakan secara dalam talianல போய் லைன் தட்டுனா பக்கத்துல உள்ளதுல கீழே பீலே கைடான்னு சொல்லி இந்த 4 கைடா காட்டு. கிளிப் இன்குயரி பண்ணுமோன் மாஸ்டரி கான்செப்டுவல் பெஞ்சலசைன் மசாலா கைடால ப்ராஜெக்ட் தட்டுனாலும் காட்டுதுங்கிட்டு. யாலா ஒண்ணுக்கு அப்படியே சரியா காட்டுது. இந்த மாதிரி வெள்ளையா இருந்தா ஞாபகம் வச்சுக்க நம்ம கீன் பண்ணி ஆகணும். அதாவது கூகுள் ஃபார்ம்ல ஆஸ்ட்ரிக் இருக்கும்ல அந்த மாதிரி. சோ இப்ப இதெல்லாம் வந்து க்ளோஸ் போலையா அனுப்பிட்ட பாருங்க. இல்ல நாகேன் உண்டகானா எனக்கு செக் பண்றேன். ஓகே சார் நாகேந்திரன் ஓகே சார் லுலுஸ். ஓகே 16 பேர். இன்னும் 3 பேர் யாரும் ஈஸி பண்ணல. யாரு? நான் ஒன்னும் ஈஸி பண்ணல. நாளைக்கு அப்புறம் லேப்டாப்ல ஈஸி பண்ண. நான் போன்ல இருக்கேன். நானே தான். யாரு சார்? நீங்க டீச்சர் நீங்களுமா இன்னும் ஈஸி பண்ணலையா? எனக்கு கிடைக்க மாட்டேதுமா லாகின். அதுதான் சொல்லுது திரும்ப டீச்சர் முடியும் டீச்சர். எல்லாம் வந்து செக் பண்ணுங்க பேர் இருக்கா பாருங்க டீச்சர். நீங்க இருக்கீங்க. டீச்சர் SP ஸ்லாங்கோன்னு பாருங்க. SP ஸ்லாங்கோ மேல வந்து சரியா வரணும். ஏன்னா முதல்ல நான் SP9 எடுத்து அதுவும் வந்துச்சு. SP ஸ்லாங்கோ SP9 ஒன்று வந்துச்சு. அது இல்ல. நீங்க மேல பாருங்க டீச்சர். ஓகே, சோ இதுல போடாத ஆளு ஷமிலா மேகா டீச்சர் மட்டும். இன்னொரு ஆள் யாரோ மிஸ்ஸிங். செகுத்தாஸ். ஓகே பட் ஷர்மிளா உங்களுக்கு விளங்குது தானே எப்படின்னு? ஈஸி தான். போன்ல போனீங்கன்னா இன்னும் டைரக்டா இந்த ஃபார்ம் மட்டும் வரும் உங்களுக்கு. பிரச்சனையே இல்ல. அங்க ஒரு 3 டாட் இருக்கும். நான் போன்ல ட்ரை பண்ணேன். அந்த எப்போது மாதிரி வந்துரும். பிரச்சனையே இல்ல. ஓகே கேன் அண்டர்ஸ்டாண்ட். லேப்டாப்னா இது கொஞ்சம் நிறைய ஆப்ஷன் இருக்கும்ல உங்களுக்கு. கொஞ்சம் கல்பனா டீச்சர் முக்கியமானது ஒண்ணு. என்னலாம் இதுல நம்ம செய்யக்கூடாது தொடக்கூடாது இது இருக்கா? டஃப்தார் கிளாஸ் தொடாதீங்க தயவு செய்து. டஃப்தார் போயிட்டு டஃப்தார் கிளாஸ் மட்டும் நீங்க செஞ்சிராதீங்க. இதை எதையும் டிஸ்டர்ப் பண்ணிராதீங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு தானே டஃப்தார் கிளாஸ்? இருக்கு. தயவு செய்து யாரும் இங்க எதையும் டச் பண்ணிராதீங்க ப்ளீஸ். அதுதான் இருக்கு. நீங்க வெறும் லப்புரான் மட்டும் போங்க. அப்புறம் நீங்க செக் பண்றது லப்புரானுக்கு போய் செக் பண்ணிக்கோங்க உங்களோட லப்புரான்னு. அதோட ஆப்ஷன் அந்த ஸ்க்ரோல் டவுன் பண்ணணும் டீச்சர். தட்டினீங்கன்னா அந்த ஸ்க்ரோல் டவுன் பண்ணா அந்த 2 ஆப்ஷன் வரும். லாபோரான் PDPR இருக்கு, டஃப்தார் கிளாஸ் இருக்கு. 2 விஷயம். இப்ப நாகின் சொன்ன மாதிரி தயவுசெய்து டஃப்தார் கிளாஸ் டச் பண்ணிராதீங்க. பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க தயவு செய்து. அப்படி ஒருவேளை பிழையாயிடுச்சுன்னா நம்ம அந்த லாபோரான் போயிட்டு அழிக்கலாம். அந்த லப்போரான் ராங்கா போச்சுன்னா உங்க லப்போரான் நீங்க அழிச்சிடலாம். ஓகே, மறுபடியும் நீங்க மறந்துட்டோம்னா எப்படி டீச்சர்? பாஸ்வேர்ட் மறந்தா அது நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் இந்த முடஹான்ல உங்களுக்கு மறுபடியும் நான் ரீசெட் பண்ணி கொடுப்பேன். ஆனா அடிக்கடி ரீசெட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ். கல்பனா டீச்சர் என் பாஸ்வேர்ட் எப்பி உங்கள்ட்ட கொடுத்துறலாம்னு இருக்கேன். ஐயோ டீச்சர் வேண்டாம். அப்புறம் நான் அழிச்சுட்டேன். இத வந்துறது வேண்டாம். அதான் நீங்க எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்குவீங்களா? ஆமா செட்டிங் பண்ணிருக்கீங்க சொன்னாங்க இருக்கும். டீச்சர் ஒரு லிங்க் அனுப்புங்க. ஆமா சரிதான். ஒரு லிங்க் அனுப்புங்க டீச்சர். நாங்க சென்ட் பண்ணிடுறோம். எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்களா? கடைசி வரைக்கும் PDPR சேவ் பண்ணனும் முடிவு பண்ணிட்டீங்களா? எல்லாம் அனுப்பி வச்சிரோம். ஸ்கூலுக்கே வர மாட்டோம்னு முடிவு பண்ணியாச்சு போல. இல்ல சார் பாருங்க சார். பொங்கலுக்கு சந்திப்போம்.
இன்னொன்னு RPH வேற, இது லப்ரான் வேற, ரெண்டும் ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. நான் இது செஞ்சா போதும், RPH தேவையில்லைன்னு நினைச்சுக்காதீங்க. அது RPH அது வேற, இது வேற. இது அனாலிசிஸ் கோலா செய்யறதுக்கு. இதுதான் அதுன்றாதீங்க, அதுதான் இதுன்றாதீங்க. Okay. So I think எல்லாரும் berjaya kecuali 2 orang tak buat lagi. Mega teacher mau login பிரச்சனை, நான் அப்புறம் தனியா பாத்துக்கிறேன் சார். ஷர்மிளா செஞ்சுக்கிறேன் நாங்க. Okay. So I think that's all. இனிமே நாளைக்கு வந்து நான் 2 லிங்க் அனுப்புவோம் காலையில. தயவுசெய்து நான் தான் இந்த ஸ்கூலோட அட்மின் PDPR. நான் ஏன் அனுப்புறேன்னு கேள்வி கேட்டுறாதீங்க தயவுசெய்து. ஓகே, இந்த 2 லிங்க் நான் அனுப்புவேன். ஒன்று கூகுள் ஃபார்மும் இந்த லிங்க்கும். ஸோ நீங்க இந்த 2 நாளைக்கு இந்த 2 லிங்க்கும் ஈஸி பண்ணிடுங்க. அடுத்த வாரத்துலேருந்து இந்த லிங்க் மட்டும்தான் வரும், SPDPR மட்டும்தான் வரும். ஸோ நீங்க அதை சிஸ்டம்ல போட்டுருங்க. ஓகே, அண்ட் தென் நாங்க வந்து எண்ட் ஆஃப் த வீக் தான் நாங்க ரிப்போர்ட் கொடுப்போம். டெய்லி ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. இவங்க ஈஸி பண்ணிட்டாங்க, அவங்க ஈஸி பண்ணா டெய்லி முடியாது. ஸோ எண்ட் ஆஃப் த ரிப்போர்ட் நான் சண்டே HMக்கு நான் அனுப்புவேன் நான். ஸோ அங்கே தயவுசெய்து சிச்சேர் ஆயிடாதீங்க. ஏன்னா அங்கே பெர்சன்டேஜ் கனெக்ட் பண்றாங்க, பாக்குறாங்க எத்தனை பேர் அங்க நடக்குதா இல்லையான்னு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல். எது பிரச்சனை இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, என்னை கேளுங்க. ஸோ ஐ திங்க் ஆல் ஓகே ரெடி. சோஃபா எல்லாம் டப்தா பண்ணிட்டாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் டு யூ ஃபார் டுமாரோ. யா, கஷ்டமா இல்லை, இது ஈஸி. ஓகே, சின்ன விஷயம். யா சார், ரவி சார் சொல்லுங்க. சின்ன வருது. நீங்க கஸ்டூரி சார் கடைசியா கொஞ்ச நேரம் பேசுவோம் சார். மற்றவங்க நான் வெளியாயிட்ட பிறகு கஸ்டூரி சார் கொஞ்சம் ரெடியா இருங்க. நான் இருக்கணும், நான் தான் ஹோஸ்ட். ஓகே, நீங்க ரெக்கார்ட் வெளியாக்கிறீங்க பிரச்சனை. ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே டீச்சர், எல்லாம் விளங்கிருச்சு நான் பிலீவ். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சாரி ஐ ஹேட் டு டூ இட் இமீடியட் பிகாஸ் நாளைக்கு இது இஃபெக்டிவ் ஆகுது. இல்லைன்னா நான் கொஞ்சம் டைம் எடுத்திருப்பேன். ஸோ எனக்கும் இன்னைக்கு காலைல தான் இன்ஃபோ வந்துச்சு. ஸோ ஐ ஹவ் கிவன் வாட் எவர் ஐ காட் ஃப்ரம் தேர். ஐ ஹோப் ஐ ஹவ் கிவன் த பெஸ்ட் அண்ட் த கரெக்ட் ஒன். ஸோ தேங்க்யூ அகெயின் சார், ரொம்ப நன்றி சார். ஓகே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நான் பேசிடுறேன். ஓகே சார். ஓகே சார். ஓகே டீச்சர்ஸ் கவனத்துக்கு. இப்போ நம்ம வந்து எனக்கு 2-3 வாரம் லப்புரன் வந்து அனலிஸ்டா வந்து அவங்க கல்பனா அனுப்பியிருந்தாங்க. நானும் குரூப்பில் போட்டிருந்தேன். அதாவது நினைக்கிறேன் ஒரு 10% தான் வந்து சிச்சிரன் இருந்துச்சு. நம்ம போடலன்னு இல்லை, மேபி நம்ம வந்து டைம் போயிருக்கோம், மறுநாள் ஆயிடுச்சு, அது மட்டும்தான். மற்றபடி நம்ம 19 பேரும் நம்முடைய அந்த மிஷின் வந்து செஞ்சாச்சு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஒரு 70-80% 90% வந்து சிறப்பாக இருந்துச்சு. தேங்க்யூ. ரெண்டாவது விஷயம் சார் வந்து ஒன்று கேட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த PDPR வந்து இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. இப்போ வந்து சிஸ்டமும் வந்துச்சு. மேபி அடுத்த வாரத்தை முடிஞ்சு 7ஆம் மாதம் கடைசி 8ஆம் மாதம் வரைக்கும் அது கண்டினியூவாக போகும்னு நினைக்கிறேன். 8ஆம் மாதம் கடைசி கூட ஆகலாம். ஆனால் இப்போ உள்ள கேஸும் கோவிட் கேஸும் வந்து ஹையாக போயிட்டுருக்கு. அதனால் சாரோட சடங்கன் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ மண்டே வந்து BM கிளாஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். BM வந்து மண்டே இருக்குது, வெனஸ்டே இருக்குது, ஃப்ரைடே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் திராஸ்க்கும் வந்து 2 வாட்டி இருக்குது. அதாவது ஒரு ஆன்லைன் கிளாஸ் 2 ட்விட்டரில் கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். இப்போ சில பேரண்ட்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, குறிப்பாக வந்து தாப் சத்தூவில் இப்போ வந்து நம்ம வந்து 1 டே மட்டும்தான் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் சேரும் பாருங்களேன். அடுத்த 2 டைமும் வந்து நம்ம வந்து GCயில் பாடம் கொடுத்துட்றோம், அல்லது வாட்ஸ்அப்பில் கொடுக்குறோம். அது வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் புதிய பாடமாக இருக்குது, அவங்களுக்கும் புரியல. அதனால் என்னுடைய சடங்கன் என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து திங்கட்கிழமை GC நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து பாடம் அன்றைக்கி திறன் நடத்துனீங்கன்னா அது தொடர்பான பாடங்கள் மட்டுமே அந்த GCலையும் அடுத்து வர கிளாஸில் கொடுக்கணும் நீங்கள். அப்போ தான் அவங்க கண்டினியூஸாக செய்ய முடியும். அல்லது நம்ம வந்து GLEAD புக்கை முடிக்கிறோன்னு வச்சிங்களேன், புக்கை வந்து அதிகமாக முடிக்க போகிறோம் சொன்னால் இப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து சரியாக தெரிய மாட்டேது. எப்படி ஆன்சர் எப்படி அப்படின்னு தெரிய மாட்டேது. சிலர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அப்போ அந்த 2வது டியூட்டோரியல் கிளாஸ் இருக்குங்களா, அப்போ டீச்சர்ஸ் அதில் இணைஞ்சி பிள்ளைங்களோட உட்காந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. இதில் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, எது இருக்குங்களா? டீச்சர்ஸ் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். இது டாப் 2 வந்து பிரச்சனை இல்லை. டாப் 2 வந்து ஒரு மாலை எல்லாம் நம்ம போகிறது செஞ்சிடறாங்க. டாப் சத்து மட்டும் குறிப்பாக E1. சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா.
சார் என்னோட வந்து கூகுள் மீட் அப்ப நம்ம போடுறப்ப அந்த நடவடிக்கை நூல் இருக்கு இல்லைங்களா, அதுல உள்ள பயிற்சிகளும் விளக்கிடுறேன். அதுக்கான விடையும் அதுல கொடுத்துருவேன் சார் நானு. பிள்ளைங்கிட்ட பின்சாங் பண்ணி அந்த விடையை வந்து கொடுத்துருவோம். அப்ப வந்து பேரண்ட்ஸ் இதுல வந்து கஷ்டம் வருன்றது எனக்கு தெரியல எப்படின்னு. உங்களுக்கு வந்து தமிழ் பாடம் எத்தனை நாள்மா இருக்கு? தமிழ் பாடம் 2, 1 வந்து ஜிசில கூகுள் மீட்ல வரும், 2 வந்து இதுல வரும். டைம் டேபிள்ல 3 நாள் சார். ஓகே. ஒரு என்னைக்கு வந்து நீங்க ஜிசி நடத்துறீங்க, ஆன்லைன் செய்றீங்க? ஆன்லைன் வந்து வியாழக்கிழமை சார். வியாழக்கிழமை. சரி, 1, 2 இது வந்து டியூட்டோரியல் தானே, மத்தியம் தானே கொடுக்குறீங்க? என்ன பாடாங்க கொடுக்குறீங்க? வாசிப்பு சார். அதை வாசித்துட்டு அந்த பயிற்சி ஒண்ணு, அந்த வாசிப்பு சம்பந்தமான பயிற்சி வந்து கொடுப்பேன். அந்த பயிற்சியும் வந்து விளக்கிடுவோம் எப்படி செய்யணும்ட்டுன்னு. அதாவது யூடியூப் மூலமா சரி எப்படி விளக்குறீங்க? யூடியூப்ல வந்து அந்த வாசிப்பை வந்து வாசிச்சுட்டு அதுலயே வந்து பயிற்சியும் கொடுத்துருவோம். அந்த பயிற்சி வந்து விளக்கிடுவோம் சார். ஓகே, சரி, ஓகே. பிஎம் முதல்ல கேட்டுட்டேன். மேத்தமேட்டிக் விக்கி வணக்கம். சொல்லுங்க விக்கி. வந்து இந்த செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம டுட்டோரியல் நடத்துவோம் சார், பாடம் கொடுப்பேன். பாடம் ஓகே. செவ்வாய்க்கிழமை வந்து சார் பாடம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கு வந்து, அதாவது எப்படின்னா இப்போ ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்றேன்னா ஒரு 15 நிமிஷம் சார் இந்த செவ்வாய்க்கிழமை கொடுத்த பாடத்தோட அந்த விடைகள் எல்லாத்தையும் நான் ஒன்னொன்னா சொல்லி காட்டுவேன் சார். இல்ல அந்த கேள்வி வந்து எந்த பாடத்தை ஒட்டியான கேள்வியா இல்ல வேற கேள்வியா? பாடத்தை ஒட்டியான கேள்வி சார். அதை ஒட்டியான கேள்விகள் தான். அதை ஒட்டியான கேள்விகள் தான் நான் கொடுப்பேன். கொடுத்துட்ட பிறகு நான் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த பாடத்துக்கு வந்து நம்ம போவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து சார், இப்ப வந்து ஒரு நம்பரோட வந்து கம்பேர் பண்றது வந்து நான் வந்து செவ்வாய்க்கிழமை கொடுத்துட்டு சார், ஓகே, அத வியாழக்கிழமை வந்து அதனுடைய விடைகள்லாம் வந்து அது டிஸ்கஷன் நடத்துவோம் சார். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து 2 எண்கள் கொண்டு வந்து அது எப்படி வந்து சேர்த்தல் செய்யறதுன்னா அது ஒரு சொந்த கொடுத்துருவேன். 2 எண்களோட வந்து சேர்த்தல் நடத்தணுமா சார், அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த சத்துல வந்து ஒரு 4 பக்கம் 5 பக்கமாவது இருக்கும் அந்த அந்த கேள்விகள். செவ்வாய்க்கிழமை வந்து அதுல ஒரு 2 பக்கம் நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம்னா வியாழக்கிழமை விளக்கம் கொடுத்தோம்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து அங்கிட்ட ஒரு 3 பக்கத்தை கொடுப்பேன். அந்த பயிற்சியோட தொடர்ச்சி அது தொடர்ச்சி சார். தொடர்ச்சி கொடுத்துட்ட பிறகு அந்த மறாத வியாழக்கிழமை வருது சார், அந்த டைம் வந்து அந்த பயிற்சி இந்த 3 பக்கம் கொடுத்துருக்கல, சோ அதனுடைய விடைகள்ல வந்து நான் கொடுத்து நான் அதை டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகே. சயின்ஸ் சார் வணக்கம் சார். சயின்ஸ் வந்து சோஃபா வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா வாரத்துல ஒரு நாள் புதன்கிழமை வருது. ஸோ தலைப்பு வாரியா தான் நான் போறேன். ஸோ அன்னைக்குள்ள அந்த தலைப்பை சொல்லி கொடுத்துட்டு நான் அந்த நடவடிக்கை நூலை அந்த ஃபிளிப்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒவ்வொரு பேஜா நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் அந்த பிள்ளைங்கிட்ட. ஸோ விடையை அப்படியே டிஸ்கஸ் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் கண்டிப்பா ஒரு தடவைக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அதுக்கு டைம் ஒரு 2 வாரம் 3 வாரம் கேப் கொடுப்பேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா பயிற்சி அந்த ஸ்லைட்ல இருக்கிறது நான் பயிற்சியும் ஸ்லைட்டோட சேர்த்து போட்டுருவேன் நான். ஸோ பிள்ளைங்க வந்து அதை பார்த்து செய்யறதுக்கு நடவடிக்கை நூல் சயின்ஸ்க்கு வந்து சுபா பிரச்சனை இல்லை சார். ஏன்னா வந்து அந்த பயிற்சி வந்து நான் கிளாஸ் டைம்ல 1/2 மணி நேரம் பாடம் நடத்தினேன்னா 1/2 மணி நேரம் வந்து நான் ஜிலேட்டை டிஸ்கஸ் பண்ணுவேன். பிள்ளைங்க செய்வாங்க, அப்பயே on the spot செய்வாங்க, என் கூட ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. நான் உங்களுக்கு வந்து சயின்ஸ் வந்து ஒரு பாடம் தான் இருந்துச்சா? புதன்கிழமை ஒரு நாள் சார். ஒரு நாள் தான். ஓகே, சரி. நான் இப்போ அந்த மாதிரி நான் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சொல்லுங்க மிகச்ச சார். சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் நமக்கு பிரச்சனைகள் இல்லை. இப்ப நமக்கு பிரச்சனைகள் வந்து மொழி பாடத்துக்கு தான் சார். மொழி பாடத்துக்கு தான் திறன்கள் மாறும். ஒரு நாளைக்கு வாசிப்பு, அடுத்த நாள் எழுத்து அப்படின்னு வருதுல, அந்த இதுல தான் வந்து திறன் மாறும். அப்ப மாணவர்கள் எழுதுறதுக்கு கஷ்டப்படுறது, அதுலதான் சார் சிலராஸ் பண்ணணும். சார் நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? இது வந்து நான் சொல்லுங்க. எப்படின்னா இப்ப நான் அன்னைக்கு உள்ள பாடத்தை பிஎம் சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திறனை சொல்லி கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் வரப்போற அந்த தலைப்பை ஒட்டி அந்த மாணவர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடுவேன். அடுத்து அந்த பாடத்தை தொடர்ந்து வரக்கூடிய தலைப்பு என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணிடுவேன். அப்ப அடுத்து ஆஃப்லைனுக்கு போறப்ப அந்த பாடத்தை நான் போடுறப்ப அவங்க சொன்னாங்க செய்யறதுக்கு. சோ அப்ப ஜிலேட் வந்து பாத்தீங்கன்னா வந்து
கஷ்டம் தான் சார். பிள்ளைங்க தனியா செய்யறதா சொல்லிட்டு சத்துல டஃபா தான் இருக்கும். சரி, நம்ம வந்து இங்க ஒரு முடிவு பண்ணுறோம்னா, சில கேள்விகள் வந்து சாருக்கு வந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஜிலிட்ட வந்து செய்ய சொல்லும்போது அது வந்து அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டத்தை எதிர்நோக்குறாங்க. இந்த காலகட்ட கஷ்டம் பாருங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஆன்லைன் கிளாஸஸ்ல நீங்க ஃபுல்லா பாடம் நடத்திட்டு எது வரைக்கும் அந்த இது செய்ய முடியுமோ செஞ்சு கொடுத்துருங்க. அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள டியூட்டோரியல் கிளாஸ் உங்களுக்கு நேரம் இருந்தா பிள்ளைங்களோட போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரா செய்ய சொல்லுங்க. முடியலன்னு சொன்னா அன்னைக்கு நீங்க சொல்லி கொடுத்த பாடத்தை ஒட்டி குயிஸோ அல்லது ஆக்டிவிட்டி ரெங்கஸா உள்ளது மட்டும் அந்த ஜிசில போடுங்க, அல்லது அது கண்டினியூஸா உள்ள பாடங்கள் மட்டும் போடுங்க. இது வந்து பெற்றோர் மத்தியில் ஒரு அன்பான வேண்டுகோள். குறிப்பாக அது 1ஆம் ஆண்டுக்கு தான். மற்ற கிளாஸ் வந்து பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லா சிறப்பாக செய்கிறீங்க. இந்த வேலையில் வந்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பணியை வந்து நானும் மற்ற பள்ளிகளை பற்றி விசாரிக்கிறேன், கேட்குறேன். ஆனால் நம்ம பள்ளியை பொறுத்த வரைக்கும் காலையிலேயே கோழி கூதோலையோ கல்பனாவோட ஓசை வந்துடுது. வாழ்த்துக்கள் கல்பனா. அதை அடுத்து அந்த எல்லாருமே பாடங்கள் மட்டும் நான் பார்க்கல அடிச்சேன். அந்த முகப்பு நீங்க போடுற அந்த ஸ்லைடு உண்மையிலே வந்து சொல்லி நான் உங்களை சப்மிட் பண்றேன். அவ்வளோ அருமையா இருக்கு. அந்த அந்த முகப்பே தரத்தை இது வந்து காட்டுது. பலர் வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு. இப்போ டிசைனாக இருக்குது. நானே கூட பார்த்து மெய் மறந்து போயிருக்கேன். 2வது நான் பெரும்பகுதி எல்லாரோட ஆசிரியருடைய பிடிபிசியும் பூந்துட்டேன். இன்னும் ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. உங்களுடைய ஒவ்வொரு பிடிபிசி பாடங்களும் சிறப்பாக, தெளிவாக, அழகாக, எளிமையாக சிறப்பாக இருக்குதுச்சு. அற்புதம் அற்புதம். நான் பார்த்த தலைவணங்கம் தமிழ் பள்ளி தாமன் பெர்மாத்தா. அதனால் உங்கள் வேலைகளை எங்கே இருந்தாலும் சிறப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக இந்த கோவிட் வந்து இதோட முடியாதுச்சு. தொடர்ந்து அடுத்த லீவுக்கு பிறகு கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தொடர்ந்து செய்வோம். ஓகே, சரி, வேறு எதாவது கேள்விகள் இருக்குங்களா? சார், இது எஸ்பிஎல் கேபிஎம் முடியுமான்னு கேட்குறாங்க சார். இதுயா லலிதாச்சே அப்படிச்சே? கல்பனா டீச்சர் முடியும். நான் வந்து பெங்கில்னு போட்டுறேன். ஏன்னா நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி செய்தோம். அதனால நீங்க தக்லீமாட்னு தலைப்பு போட்டிருந்தீங்க. நான் அது பெங்கில் மாத்திருங்க கல்பனா. ஓகே, நான் கீன் பண்றேன். ஜெயா ஸ்லைட். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா டீச்சர்ஸ்? சார், அப்புறம் இன்னொன்று நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க பிம்பிகாண்ட் அப்ப மென்டோரான் செய்யறீங்க அப்படி சொல்லிட்டு, இப்ப மந்தான் செய்யறீங்கன்ட்டு அது ஒரு சில ஃபார்ம்ஸ்ல இருக்கு சார். யார் யார் அட்மின் செய்திருக்காங்களோ நான் அவங்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறேன். அது தயவு செய்து எனக்கு ஈஸி பண்ணி பள்ளி திறக்கும் பொழுது கொடுத்துருங்க சார். சரி, இமெயில் பண்ணிருக்குச்சு. ஓகே சார். அப்ப நீங்க லலிதாச்சே, ஆனா நான் சார் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்ல அது இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, மென்டோரன் வந்து நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு கல்பனா பண்றேன்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம வந்து இப்போ மந்தவன் சேர்ந்து வச்சுங்க. இப்ப நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ மந்தவன் இருக்கு, ஸ்டாண்டர்ட் 4 இருக்கு. அப்ப அதுல வந்து நான் கீன் பண்ணுவேன் பாருங்க டாட்டாவை. எஸ் சார், நீங்க வந்து இப்போ மந்தவனுக்கு அது பயன்படுத்திக்கங்க. ஓகே, அது பயன்படுத்தி சார் எனக்கு ஒரு காப்பி கொடுத்துருங்க. சரி, ஓகே. நான் பார்த்து நீங்க பிம்பிகாட் அண்ட் மென்டோரான் நீங்க கீன் பண்ணிருக்கீங்க எல்லா டீச்சர்ஸ்க்கும். இந்த வீடியோவா நான் என் பேர் இன்னும் வரல, நான் பார்த்தேன். உங்களை பார்க்கலையா? அதுக்கு வந்து சார் வேற ஃபார்ம் இருக்கு. அது மென்தோக்கு ஒன்று மென்திக்கு ஒன்று இருக்கும். அப்ப பள்ளி திறந்து சார் நீங்க உங்க மென்தி கூப்பிட்டு ஓவராலா கூப்பிட்டு சார் அது மென்தி ஃபில் இன் பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ கல்பனா டீச்சர். ஓகே லலிதா டீச்சர். சார் ஒண்ணே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். வெரி யூஸ்ஃபுல்லா டுடே. Thank you டீச்சர். சார், என்னன்னா நாளைக்கு 2 நாள் மட்டும்தான் இந்த 2 டபுள் வேலை செய்வீங்க. அடுத்த வாரம் ஒரே சிஸ்டம் தான். மறந்துட்டாலும் பரவாயில்ல, ஈஸி பண்ணிருங்க. அந்த 5 நாளுக்குள்ள, அந்த 3 நாளுக்குள்ள மறக்காம ஈஸி பண்ணிருங்க. கோழி கூயிரணும். கோழி கூனாதான் நடக்கும். மறந்துடாதீங்க. மெகா டீச்சர் உங்களை ரீசெட் பண்ணிட்டேன். மெகா டீச்சர் நீங்க மறுபடியும் பூந்துட்டு செஞ்சுட்டு வந்துடலாம். சரி, வேற கேள்வி டீச்சர்ஸ் வேற கேள்வி இருக்கா? எது கேள்விகள் இருக்கா?
சரி எதுவும் இல்ல இல்லைங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். சார் ரொம்ப நன்றிங்க சார். ஒண்ணும் இல்லைங்க சார். கல்பனா ரொம்ப தேங்க்ஸ். டீ சரி வேணுமா சார்? டீயோ காஃபியோ இல்ல டீ காஃபி ஓட பண்ணுவா சார்? பேசுனது நானு டீச்சர். சார் கேக்குறீங்க டீ வேணுமா? எல்லாருக்கும் எல்லாருக்கும். கொஞ்ச நேரம் குட் பண்டா குட் பண்டா. சரி அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன். நம்ம வந்து ஆசிரியர்களோட மனம் விட்டு பேசும் ஒரு நிகழ்வு இருக்கு. மாணவர்களுக்கு செஞ்சிட்டோம், பெற்றோரை பார்த்துட்டோம். நான் ஆசிரியர்களோட மனம் விட்டு பேச ஒரு வாய்ப்பு இல்லை. மண்டே சார். மண்டே வேற நினைச்சேன். மண்டே ஓகேயா? 6 மணிக்கு வேணாம் சார். சார் நீங்க ஒரு டைம் சொல்லுங்க எத்தனை மணிக்குன்னு. 5 ஓகே சார். 5 மணிக்கு டீ எல்லாம் கலக்கி டீ வச்சிடணும். நான் டீ கப்பு பார்க்கணும். ஓகே 5 o'clock சார் 6 மணிக்கு கல்பனா ஜோகிங் போறாங்களா சார்? ஓகே இல்ல எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. 5 தான் நானும் மகேஸ்வரிக்கு வெக்சின் மண்டே. யாருக்கு? மகேஷ் வெக்சின் சொல்றாங்க ஸ்டேட்ல. நானே போயிட்டு நல்லா தான் இருந்த மகேஷ் அந்த தக்கலமா கொடுத்தோம். ஓகே தான். அந்த சார் அளவுக்கு உங்களுக்கு வேற வெக்சின் எங்களுக்கு வேற வெக்சின் சார். இல்ல இது வேலையே செய்யலையா சார்? முத வேக்சின் போட்டு ஒரு கையே தூக்க முடியல சார். ரெண்டாவதுக்கு பயமா இருக்கு சார். ரெண்டாவதுக்கு ஒண்ணுமே இல்ல. நார்மலா தான் இருக்கு. ஃபைசரா? சினோவேக் சார். சினோவேக். சினோவேக் அப்படியா? சரியான வலி. சிலடி சிலாச வச்சுக்கோமா. சிலாச யாருக்கு இருக்காச்சு? கூகுள் மீட்டருக்கு வேணா சார். ஸ்லாஸ் வேணா சார். சரி மண்டே 5 மணிக்கு வச்சு முடிச்சிடுறோம். அது மட்டும் தான் பெண்டிங்ல நிக்குது. ஓகே 5 மணிக்கு ஜமா எடுத்துக்கலங்க. அவங்க தான் முத வேணாம்னாங்க. மண்டே கேக்குறேன். என்னன்னா சார் மண்டே வந்து எங்க வீட்ல 3 பேர் வந்து வைஃபை பாய்ப்பாங்க. அந்தில அதுக்கு தான் கனெக்ஷன் கிடைக்காது சார். நீங்க வைங்க சார், பிரச்சனை இல்ல. 5 மணிக்கு அதே சார் 5 மணி இருப்பாங்க. மாலையானாலே ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். சரி 5 மணிக்கு ஓகே சார். டீ கலக்கல டீ இருக்கணும். 5 மணி ஓகே சார். எனக்கு 6 மணிக்கு டீ கொடுங்க. நகை பலகாரம் எல்லாம் அனுப்பிடுங்க. அங்கங்க அனுப்பிடுறேன் சார். அரசு சார் பலகாரம் அனுப்பிடுங்க. விக்கி ஃபுட்பால் எப்படி விக்கி? எல்லாம் பலகாரம் அனுப்பிடுவா சார்? விக்கி ஒரு வடை ஒரு கறி சார். நானும் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் சார். நம்ம சொல்லுங்க. கமிங் சூன் வந்து பல பள்ளிக்கூடத்துல வந்து கோகோ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பள்ளியில வந்து இந்த விடுமுறைக்கு பிறகு நம்ம ஆரம்பிக்கும் சார் கோகரிக்குலம். ஒவ்வொரு புதன்கிழமையும் கண்டிப்பா போடுவாங்க சார். ஒவ்வொரு புதன்கிழமையும் 2 மணி நேரம் சார் 2 to 4. பிறகு நான் அபிஷியலா ஒரு மீட்டிங் வைக்கிறேங்க சார். சரி நான் விக்கி இருக்கீங்களா? விக்கி சொல்லுங்க சார். எப்படி ஃபுட்பால் ஓகே? இப்போ இது ஃபைனல் அதான் சார். ஃப்ரைடே வச்சிருவோம் சார். ஃப்ரைடே ஓகே சரி அதை அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஷர்மிளா எனக்கு கால் பண்ணாங்க. எதுவும் விஷயம் இருக்காமா ஷர்மிளா? லைன் கிடைக்கலன்னு சொன்னாங்க. லைன் கிடைக்கலன்னு ப்ராப்ளமா இருக்கு. ஃப்ரைடே வெக்சின் இல்ல மாசு பண்ணிருக்காங்க. தமியந்தி பண்ணிருக்கேன் சார். சரி நல்லமாச்சே. மெகாச்சே எது சொல்றீங்களாச்சே? சார் வணக்கம் சார். ஆசிரியர்கள் அந்த வெக்சினாசி போட்ட பிறகு அந்த கார்டு வந்து எனக்கு அனுப்பணும் சார். அது எனக்கு அனுப்பின பிறகுதான் சார் நான் அதை பேஸ் பண்ணி, ஏன்னா வெக்சின் வந்து மாறுது. ஒரே மாதிரி வெக்சின் இல்ல. அதுல வந்து நமோ வெக்சின் கேட்கும் போது நான் ஒரே மாதிரி போட முடியாது. அப்ப டீச்சர்ஸோட கார்டை பார்த்து தான் நான் போட முடியும். ஓகே ரெண்டாவது விஷயம் சார். அந்த கார்டை சேவ் பண்ணி வைக்கணும்ச்சே. ஓகேங்க சார். சரி. ரெண்டாவது விஷயம் சார். டீச்சர்ஸ் எல்லாருமே உங்களோட ஓப்ராசியை திறந்து பிரிண்ட் பண்ணி எங்கெங்க கரெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எதை மாத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு மறுபடியும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருங்க. பள்ளி திறந்த பிறகு அந்த கரெக்ஷன் செஞ்ச தாளை வந்து எனக்கு கொடுத்துடணும். சரிங்களா எல்லா டீச்சர்ஸ்க்கும்? சரி இப்போ வந்து அந்த ப்ராசஸில் இருந்துச்சு. இப்போ புதுசாக வந்து சிஜாரா பெர்மட்டான்னு கேட்டிருக்காங்க. மற்ற பிளாஜரான்னு பற்றி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஒவ்வொன்றா பாருங்க. எதுலாம் இருக்கோ அதை சோப் பண்ண டிக் பண்ணி மெகாக்கு அனுப்பி விட்டுருங்க. சரி ஜே வணக்கம் சார். வணக்கம் சார். கொஞ்சம் பேசலாங்களா? சொல்லுங்க சார். குரூப் கிளாஸ்ல வந்து ஏபிடிஎம் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அப்புறம் சார் ஃபைல் ஹெம் வந்து இப்பதான் 2 யூனிட் அனுப்பியிருக்காங்க. 30 6 ஜஞ்சி பண்ணது.
ஆசிரியருக்கு என்ன சிக்கல்னா பெஜாபட் திறந்திருக்கும் போது உள்ளுக்கு திறக்கல்னா உள்ளுக்கு போய் ஃபைல் எடுக்க முடியலன்னு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதுதான் சார் 2 விஷயம். ஸோ நான் இருக்கும் போதுன்னாக்கா எடுத்து கொடுத்துருவேன் ஃபைலு, இல்லைன்னா கால் பண்ணிட்டு தான் வரணும் சார். மண்டே வந்து எப்போதான் நான் இருப்பேன். அப்படி வேற நாள் போனா நான் இப்போதைக்கு வந்து எல்லாம் பிகேபி டியா இருக்குதுச்சு, அதனால கொஞ்சம் இதாக இருக்கு. அப்படி போறதா இருந்தா நல்ல கிட்ட ஒரு டேட்டை கொடுத்துருங்க. அப்ப நீங்க படிங்களா திறந்துருந்துச்சு. அப்ப நான் இப்போ திங்கக்கிழமை நான் இருப்பேன். திங்கக்கிழமை நான் 8 to 12 வரைக்கும் இருப்பேன். வந்து நீங்க எடுத்துக்கலாம். இன்னொன்னுங்க சார், அப்படி டீச்சர்ஸ் யாரா வரதா இருந்தா எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அந்த டைமுக்கு அவங்க வர முடியலன்னா நான் போகும்போது எடுத்து வெளியே வச்சு